திருச்சிற்றம்பலம். எண்ணிறைந்தில்லை எழுகோபுரந்திகள கண்ணிறைந்து நின்றருளும் கற்பகமே நன்னிய சீர்த்தேனூறு செஞ்சொல் திருக்கோவை என்கின்ற நானூறு மென்மெனத்தே நல்கு. நாங்கள் திருக்கோவையார்ல 14வது அதிகாரத்துல இடையில நிற்கிறோம். 14வது அதிகாரத்துல கொஞ்சம் பாட்டு பின்னுக்கு படிக்காம விட்டுட்டோம். அது இந்த தொடர்ச்சி இன்றைக்கு படிக்கிறோம். அதுல நான் நினைக்கிறேன் பகற்குறி உண்டு. அதுல இன்றைக்கு 169வது பாடல் படிக்கணும். ஆட்டாது உரைத்த இன்பமே அன்று உயிரிலை என்றது. இன்ப வடிவாய் இங்கனம் எனக்கு எய்தலாம் வண்ணம் இருந்தனலே என்று என் உயிர் அழியாது இருக்கின்றது. அங்கனமாக இவள் வரை மளவிற்கு எளியலாக நீ கூறுவது என்னை என உயிர் தனது ஆற்றாமை தோன்ற திருவருளுக்கு கூறா நிற்றல். பைவாயரை வரை அம்பலத்தம்பரன் பைங்கையிலை செவ்வாய்க்கரங்கட் பெரும்பனைத்தோட் சிற்றிடை கொடியை மெய்வார் கமலத்து முற்றிலையின் என் முன்னை தவத்தால் இவ்வாறு இருக்குமென்றே நிற்பதென்றுமென் என்னுயிரே. படத்தையுடைய பாம்பை திருவரை கண்ணானாக அணிந்த சிற்றம்பலநாதனது பசிய கைலை கண்வாளும் சிவந்த வாயையும் கரிய கண்ணையும் பெரிய மூங்கில் போலும் தோள்களையும் சிறிய இடையினையும் உடைய கொடி போலும் தலைவிய இதழ்கள் நெருங்கிய தாள் நீண்ட தாமரை கண்வாளின் திருமகளாகிய முற்றிலை என்று எனது பண்டை நெத்தவத்தால் இவ்வாறு கொடிச்சியாய் கனவிடை கூட எளிதாதிருக்கும் என்றென்றே எனது இனிய உயிர் எனது உடலின் நிற்பது. இவளை யான் வரைந்துணை எளியலாக நீ கூறுவது என் என்றவார். இங்கனம் இடையிடை கலக்கவும் வேண்டும், வரையவும் வேண்டும். அங்கனமின்றி வரையின் துணை ஆற்ற உண்ணாது உயிர் கழியும் என உயிர் சிவத்தை பிரிந்திருக்க ஆற்றாத தன்மையை அறிவித்தது. இடங்கற் கூறி வரைவு கடாதல் கருணையே இன்பகனம் என உரைத்தது. திருவருள் உயிரை நோக்கி சிவ முன்னிலையை குறித்து மிக இரங்கா நின்றது. ஆதலால் இரவுக்குறியில் புணர்ந்து நின்னகச் சென்றவின் யாம் அறிய ஏதாயினும் அடையாளம் காட்டுவாயாக என கூறி வரைவு கடாவா நிற்றல். பை வாயரவு மறியும் அழுவும் பைன்மலர்க்கை மெய்வார் தடைமுடி முன்னவன் தில்லையின் முன்னினக்கால் செவ்வாய் கருவயிற் சேர்த்து சிறியாள் பெருமலர்கண் மைவார் குவளை விடுமென்ன நீண்முத்த மாலைகளே. பொழிப்புரை மன்ன விளையாளுடைய மலர் போலும் பெரிய கண்களாய கரிய குவளைகள் நீண்ட முத்த மாலைகளை விடானிக்கும். ஆதலால் படத்தையும் பெரிய வாயையும் உடைய பாம்பும் மான்குட்டியும் மழுவாளும் விடாது விளங்கும் மலர் போலும் கையையும் நெருங்கிய நீண்ட சடைகளால் என்ற முடியையும் உடைய முன்னோனது தில்லை நகரத்தை நீ அடைந்தவுடன் நின் சிவந்த வாயிலே கரிய ஊது கொம்பினை சேர்த்துவாயாக என்றவார். ஊர் போய் சேர்ந்தேன் என்பதை நாம் உணர நீ ஊதுதல் வேண்டுமென வேண்டி கோடல் வாயிலாக சிவத்திற்கு உயிரினிடம் உள்ள கருணை மிகுதி காட்ட பெற்றது. இன்பகனம் இன்ப மிகுதி. இருக்கிறது 14ஆம் அதிகாரத்துல நாங்கள் அன்றைக்கு மிச்சம் விட்டது தொடர்றோம். இப்ப எனக்கு திருக்கோவையார் விளங்கி கொண்டது நல்ல அழகாக. அதை நான் சொல்லுறேன். நான் சொல்லி முடிச்ச பிறகு நீங்கள் ஏதாவது கருத்து சொல்லணுமெண்டா சொல்லுங்க. திருக்கோவையார் 400 கிளவி கொத்துக்களை உடையது. 25 கிளவி கொத்துக்களை உடையது. 400 பாட்டுக்கள் கொண்டது. கிளவி என்று சொன்னா அதுக்கு அர்த்தம் சொற்றொடர். கிளவி கொத்துக்களை உடையது. அப்ப இங்க இந்த சிவபெருமான் இவர் மாணிக்க வாசகர் நிட்டையில இருக்கும்போது
ஒரு முனிவராக வந்து அவர் சொல்லுவார், இப்படி அவரை நிட்டையில இருந்து அவர் இதாண்டேக்கில் அவர் தான் இப்படி பாண்டியில இருந்து மதுரையில இருந்து வாரணுன்னு சொல்லியும் தான் ஒரு முனிவராகத்தான் அங்கே வாரார். அப்போ வேற அவர் சொல்லுவார், உங்களோட திருவாசகம் எப்படி திருவாசகம் மோதப்பட்டதுண்டா இப்போ அவர் கூறியது முதல் நமச்சிவாய சிவபுராணம் அல்ல, அவர் சொன்னது முதல் அச்சோபதியம். அந்த வேற 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 திருவாசகங்கள் தான் படித்தவர். பிறகு அதை முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தியக்குள்ள தான் சிவபெருமான் அவரை கேட்கிறார். அதை முறையா ஒழுங்குபடுத்தி சொல்ல அவர் முறையா சொல்லிக்கல தான் சிவபுராணம் முதல் வந்தது. அப்போ அவர் அந்த திருவாசகத்தை படித்து முடித்த உடனே அவர் சொல்லுவார், பாவை வாடிய வாயால் ஒரு கோவை படிக்க சொல்லி இதன்றத்தான் இந்த இது வந்து ஒரு ஞானம். இந்த திருக்கோவையார் வந்து ஒரு ஞானம் கடல். இதை வந்து ஒரு காதல் காவியமா பார்க்கக்கூடாது. அப்படி இப்ப இந்த பாடல்கள்ல முதல் வார 2 அடியும் இறைவன் இறைவியை பற்றியும், பின்னுக்கு வார 2 அடிகளும் தான் இந்த காதலை பற்றி. ஏன் இந்த காதலை பற்றி சொல்றேன்டா அது எல்லாருக்கும் தெரியும். சிற்றின்பத்தை சொல்லித்தான் இந்த பேரின்பத்தை சொன்னால்தான் விளங்கும் என்று. அப்ப இங்க இறைவனை வந்து காப்பிய தலைவனாகவும் தலைவன் தலைவி என்ற ஒரு இது வருது, தோழன் தோழி, நாயகன் நாயகி, பாங்கன் பாங்கி என்றெல்லாம் வருகிறது. அப்ப அங்க இந்த தலைவன் வந்து மாணிக்கவாசகராகவும், அதாவது ஒரு பக்குவ ஆன்மாதான் ஆகிய மாணிக்க வாசகர் ஆன்மாக்களும் தலைவியாக இறைவனையும் சிவபெருமானையும், அதாவது சிற்றம்பலமுடியானையின் தலைவியாகவும் வைத்து பாடப்பெற்றதுதான் திருக்கோவை. எல்லா பாடல்கள்லையும் இறைவனைத்தான் தலைவனாகவும் ஆன்மாக்கள் தான் தலைவியாகவும் இருந்தது. ஆனா திருக்கோவையார்ல மாத்திரம் இப்படி அமைக்கப்பட்டிருக்குது. ஏனென்று சொன்னால் இது ஒரு பேரின்பம் தரக்கூடிய நூல். இந்த திருக்கோவையார் எப்படி என்று சொன்னால் ஒரு பெண்ணாலதான் இன்பத்தை கொடுக்க முடியும். அதாவது அதை ஏன் அங்க இறைவனை தலைவியாக வைத்தது என்றதுல நாங்கள் தெளிவா இருக்கணும், யாருக்கும் சொல்லக்கூடியதா இருக்கணும். கணக்க சர்ச்சைகள் வரைக்குள்ள நாங்கள் இந்த இறைவனை ஏன் இந்த திருக்கோவையார்ல தலைவியாக வைத்ததென்றால் ஒரு பெண்ணால் தான் இன்பத்தை கொடுக்க முடியும், அந்த இன்பத்தை அனுபவிப்பது ஆண். அப்ப அது போல இந்த பேரின்பமாகிய இந்த மெய் இன்பத்தை தரக்கூடியது எங்களுக்கு இறைவன். அவர் தலைவியாக இருந்து அந்த இன்பத்தை தர, நாங்கள் தலைவனாக இருந்து அந்த இன்பத்தில அழுந்தி அந்த இன்பத்தை அனுபவிப்பது. அதுதான் அங்க அதை சொல்லாமல் இறைவன் தலைவி என்று தனிய சொல்லிக்கல, அது மற்றவைக்கு விளங்காது. அப்ப அதை சொல்லவன். அப்ப இங்க இறைவன் காப்பிய தலைவன் மாணிக்கவாசகர், பக்குவான்மாவாகிய மாணிக்கவாசகர், தலைவன் சிவபெருமான். அப்ப இது எப்படி வருது? இங்க எனக்கு இந்த கேள்வி கணக்க இருந்து, ஏன் இந்த 5 நெய்தல், மருதம், குறிஞ்சி எல்லாத்தையும் கொண்டு வரின வேண்டும்? ஏன் தோழி தோழன், அது பாங்கன் அது 2 ஒன்றுதான். பாங்கன் பாங்கி, தோழி தோழன். அதே மாதிரி தலைவன் தலைவி, நாயகன் நாயை, அது 2 ஒன்று. பிரசவளித்தாய் அப்படியெல்லாம் ஏன் கொண்டு வரினம் என்று சொல்லி பார்த்தால், நான் அறிஞ்சதுல இங்க தோழிதான். இப்ப இறைவன் தலைவி, ஆன்மா தலைவன், இந்த தலைவிக்கும் தலைவனுக்கும் இடையில இருக்கிற தோழி 2 பேரையும் அவதான் சேர்க்கலாம். தோழிதான் 2 பேரையும் சேர்க்கலாம். அப்ப இங்க இறைவன் ஆன்மா தோழிதான் அந்த திருவர். அப்ப செவிலித்தாயார் என்று சொன்னா இங்க திரோதான சக்தி. அப்ப எனக்கு அது கண்ணனால அந்த ஒரு கேள்வி இருந்தது, ஏன் இதுக்குள்ள செவிலித்தாய், மற்றது ஏன் இந்த 5 இணைகள் எல்லாத்தையும் கொண்டு எங்களுக்கு விளங்கப்படுத்தினோம்டா, இந்த 5 இணைகள் தான் சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம். அதுக்குள்ளால சேர்த்துத்தான் இதை நாங்கள் பார்க்க வேணும். அப்ப இந்த
இந்த திருக்கோவையார் நாங்கள் கட்டாயம் இப்படி பார்த்தால்தான் எனக்கு 50% எனக்கு விளங்கியிருந்த இப்ப நான் சொல்றேன் எனக்கு 90% நல்ல அழகாக எனக்கு ஒரு விளக்கம் பெற்றிருக்கிறது. நீங்கள் யாரும் ஏதாலும் சொல்றேன்டா சொல்லலாம். இல்லாட்டி மிக நன்றாக சொன்னீங்கள் கமலா. அதை உண்டு விட்டீங்கள். பாங்கன் தற்போதம். பாங்கன் என்ற அதுல பாங்கன் என்ற செயற்பாடு, பாங்கன் என்று சொல்றதெல்லாம் தற்போதம். ஆன்மபோதம் ஆன்மபோதம் தான் தற்போதம். ஆன்மபோதம் என்றால் ஆன்மபோதம் தற்போதமும் பெறும், சிவபோதமும் பெறும். அதுவும் தலைவனுடைய தற்போதம். அவற்று தற்போதம் வரைக்குள்ள, அதாவது சிவனை போய் கூடிட்டு கூடிட்டு பிறகு அந்த மரபாசனையால கொஞ்சம் மனம் வந்திரப்படும். அந்த நேரத்துல தற்போதம் இல்ல பாங்கன் தான் தற்போதம். 100% சொல்றேன், பாங்கன் தற்போதம். பார்த்து சொல்றேன். தோழி திருவரும் தோழன், பாங்கனோ தோழன், தலைவன் அது தற்போதம். ஆன்மபோதம் என்றா ரெண்டும் வந்துடும். தற்போதம் தான் அதை மறுத்து நீ அப்படி கண்ட, நீ அப்படி கண்ட கேள்வி எல்லாம் கேக்குதெல்லாம். ஆன்மபோதமும் ஒன்றுதான். அது ஆன்மபோதம் சிவபோதமாக மாறுதல்ல. தற்போதம் அண்டி அதை வச்சுட்டாதான் கூட விளக்கமா இருக்கும். ஆன்மபோதம் சிவபோகமாக மாறுது. பசுகரணம் சிவகரணமா மாறுற மாதிரி மாறுறது. ஆன்மபோதம் என்றது என்னத்தான் பாங்கன் ஒரு ஆள் இல்ல, அவற்றை தற்போதமே அவர் அவற்றை தற்போதம் தான். ஒருக்க நாங்க எங்கள்லயே சும்மா ஒரு கடவுளை கும்பிடுறோம் மறக்கிறோம் என்ன. அப்ப அப்படி அந்த அவற்றை மேனமே இப்ப நாங்க இங்க வரண்டே கடவுளை கும்பிடலையே நாங்க அப்படி இருந்து நாங்க கதைக்கிற மாதிரி அந்த தற்போதம் தான். நீ ஏன் இப்படி வாடி இருக்கிறாய் என்றெல்லாம் கேட்கிறது தற்போதம். அப்ப தோழன் நாயர் அது மாதிரி நாயகி தோழிதான் திருவருட் சக்தி. சரி, நான் மற்றது நற்றாய் என்று வருதலோ அதுக்குரிய தாய் அவதான் பெரியாய சக்தி. அழகு செவிலி தாய் திரோதான சக்தி. அது நான் சொன்னேன். நான் அப்போ சொன்னீங்க. அப்ப இப்படி படிக்கல. அப்ப எல்லா நூல்களிலும் நாங்கள் படிக்கிற எல்லா நூல்களிலும் சிறந்தது இந்த திருக்கோவையார் தான். இது படிச்சு இது வடிவா விளக்கமா படிச்சுட்டோம்டா அப்ப இது படிக்க முதல் திருவாதவூர் அடிகள் படிக்க வேணும். இது படிச்சா பிறகு கட்டாயம் திருக்குறள் படிக்க வேணும். இது திருக்குறள்ல இன்பத்துப்பால் படிக்க வேணும். அங்கேயும் இதைத்தான் அங்கேயும் எல்லாத்துக்கும் வழிய காட்டும். நல்ல எனக்கு இதே என்னண்டு ஏன் இந்த தோழி, இதேன் பாங்கன், இதேன் செவிலித்தா, இதேன் இந்த 5 இணைய குழந்தை இதுக்குள்ள எல்லாத்தையும் எனக்கு 5 இணையில ஒவ்வொரு மன இயல்புகளும் இந்த இடத்துல உள்ள மக்கள் இன்னும் மன இயல்பை காட்டினா அது எங்களுக்குள்ள இருக்கிற மன இயல்பு. ஏன் இதை கொண்டு மற்றதான் இங்க இந்த தலைவன் தலைவிய சொல்லேக்குள்ள அவையண்ட பெயர்களை சொல்லக்கூடாதான். அதுக்காகத்தான் அங்க நாங்கள் அந்த தலைவனுக்குரிய பொது பெயர்கள் கொஞ்சம் படிச்ச முதல் ஸ்டார்ட்ல திருக்கோவையார் விளக்கத்துல அந்த அருண்மொழித்தேவன், கதையில வாரது பாண்டியன் வரும். அப்ப அதுகள் எனக்கு ஏன் அந்த கொண்டு முதல் திருக்கோவையார் விளக்கத்திலே எனக்கு விளக்கத்தையும் சொன்னவைன்றது எனக்கு ஒரு கேள்வி. கொஞ்சம் எனக்கு விளங்கிட்டுது. தடுமாறி கொண்டு நின்றனால் இதெல்லாம் இப்படி இருக்குது, ஏன் இப்படி போறமன்றத தடுமாறி கொண்டிருந்தது அதாலதான். இப்ப எனக்கு ஓகே, இதான் சரி, இதான் சரியான வழியில போய் சித்தாந்தம் படிக்காட்டி தெரியாதங்களுக்கு இதை தேட போகலன்னு திருவாசகத்தின் நிறைய இருந்தது. எப்படி என்று சொன்னா நாங்கள் திருவிளையாடல் புராணத்துல அதுவும் பெரும்பெற்ற புலியூர் நேற்று
அதை அவர் கேட்டேன் நானோ. அவர் சுட்டிக்காட்டினவர். இது நாங்களே முதலே தனாக்கு தெரியும், திருவிளையாடல் புராணத்தை படிச்சுட்டு நான் அதிசயித்தேன். நான் இங்க பாருங்கோ, நமச்சிவாய வாழ்கை முதல் போட்டிருக்கு, ஆனா அவர் படிச்சது முதல் வேற, அது இதெல்லாம் படிச்சு போட்டு ஒரு 15ஆவதா தான் வந்து சிவபுராணத்தை படிச்சவர். அப்ப நான் இந்த முதல் இது படிச்சது ராணியக்காண்டு எடுத்து எல்லாம் சொல்லி போட்டு பிறகு போய் வேற இடத்துல தேட இல்ல, சிவபுராணம் தான் முதல். அப்ப நேற்று ஐயாதான் அதை விளங்கப்படுத்தி சொன்னார். அவர் படிச்சது இதுதான் முதல், ஆனால் ஒழுங்குபடுத்தி செய்ய சிவபுராணத்தை தான். ஏனென்றா சிவபுராணம் வாழ்க போற்றி என்று இறைவனை இந்த ஆன்மாக்களுக்காக எங்களுக்காகத்தான் அப்படி பாடி வச்சவர். அவர் சிவபோகத்திலிருந்து பாடினவர், எங்களுக்காக அதை பாடி வச்சவர். படி என்றது நிறைய இதை தேட போய் அதெல்லாம் வேற எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. ஆனா நான் இதுக்காக நேரத்தை மினக்கிறதுல ஒன்றையும் அறிய 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 இது வேற இருக்குது. அப்ப இப்ப இதுல மற்ற நான் பெயர்களை சொல்லாம கதைக்கிறேன். இதுல மற்ற புலவர் சொன்னதிலையும் ஒரு அர்த்தம் பொதிஞ்சிருக்குது. என்னன்னு சொன்னால், கன பேர் இந்த இறைவன் தலைவி என்றதை மறுத்திருக்கணும். ஆனால் இப்ப இந்த ஒரு பெண்ணால தான் இன்பம் கொடுக்க முடியும், அந்த இன்பத்தை அனுபவிப்பது ஒரு ஆண். அப்ப எங்களுக்கு சிவபெருமான் தான் எங்களுக்கு பேரின்பத்தை தரும், நாங்கள் சிவபெருமானுக்கு கொடுக்கலாது. அந்த ஒரு சின்ன விஷயம் அதுக்குள்ள அடங்கி வச்சிருந்தா அதுக்குள்ள இன்னும் குறுக நாங்க பாக்குறேன்னு சொன்னால், திரோதான சக்தி மறைய அருட்சக்தி வாரா, அந்த அருட்சக்தி தான் அந்த சிவனுடைய உருவம். அப்ப நாங்கள் மற்றவர்கள் மறுத்து கூறும் போது எங்களுக்கு இந்த பாயிண்ட் இருந்தாத்தான் நாங்கள் அதை சொல்லலாம். இல்லை, இறைவனைத்தான் இங்க தலைவியாக வச்சு பார்க்க வேணும் என்றதுக்கு இந்த கருத்தை சொன்னாத்தான் அவர்கள் விளங்கிக் கொள்வார். அது வரைக்கும் யாருமே விளங்கிக் கொள்ளாமல் வீண்வாதம் தான் பிடிப்பார்கள். அப்ப அதைத்தான் நாங்கள் அங்க மனதில் வைக்க வேணும். யார் படிக்க போறீங்க? நீங்க உங்களை நான் தானே படிக்கிறேன். நான் படிங்க. நிலவு வெளிப்பட வருந்துதல். உயிர்க்கு மாயையும் ஒளியென்று இறங்கியது. மாயையும் ஒளியென்று இறங்கியது. ஓகே. உயிர் சிவத்தை எதற்கு ஒளிப்பொருளாகிய மதியும் மாயை போல இடையூறு செய்வதாகும். இது திருவருள் உயிர்க்கு உணர்த்திய வரைவு கடாயது. நாகந்தொழ எழிலம்பல நன்னி நடனவில்வோன் நாகம் இது மதியே நவில் வேட்கை எங்கள் நாகம் வர எதிர் நாங்கொள்ளு நள்ளிருள்வாய் நரவார் நாகமலி பொழில்வாய் எழில்வாய் தனின் நாயகமே. பொழிப்புரை. மதியே பயிலப்பட்ட வேலையேந்திய கையுடைய எங்கள் யானை போல்வான் வர நாங்கள் எதிர்கொள்ளும் செறிந்த இருளினிடத்து தேன் மிக்க மலர்ந்த நாகமரங்கள் நிறைந்த பொழிலினிடத்தே நின்று நீ செய்கின்ற அழகிய தலைமை நினைக்கு அறிவுடைமை ஆகுமா? பதஞ்சலியாகிய பாம்பு வணங்க அழகிய சிற்றம்பலத்தைச் சேர்ந்த நடம்புரியும் பெருமானது மலைகான் இஃது. இதை கடைப்பிடிப்பாயாக என்றவாறு. பாம்பு வணங்கும் பதிக்கன் வந்து பாம்பால் விழுங்கப்படும் நீ முதன்மை பெற்று ஆரவாரித்தல் உனக்கு தீங்கு பயப்பது ஒன்றாம் என்பது. இப்பாடலால் யாம் கலத்தற்கண் ஒளிப்பொருளாகிய மதியும் பாச ஞானங்களும் பசு ஞானமும் பதிய தரிசிப்பதற்கு துணையாகாமை போல மாயை போல் மயக்கம் செய்வதனால் இந்நிலை எமக்கு இடையூறாதலே அன்றி உனக்கு தீங்காம் என்பது அறிவித்தல் வாயிலாக வரைந்து கொள்ளும் வண்ணம் திருவருள் உணர்த்தியதாம். முடியுதா? கீழே இருக்காண்டு பாருங்க இருக்கா, கீழே இருக்காண்டு பாருங்க இருக்கா. சரி, ஓகே. அடுத்தது இது அடுத்தது. அப்ப திருவருளாகிய தோழி தலைவனுக்கும் தலைவிக்கும் எடுத்து கூறி அப்படி பார்க்கணும் இதை நாங்கள். அப்ப இந்த பசு பாச ஞானங்களால நாங்கள் இறைவனை காண முடியாது, பதிய தரிசிக்க முடியாது. அந்த பாச ஞானமும் பசு ஞானமும், அதாவது பாச ஞானமான ஆகிய இந்த 36 தத்துவங்களும் பசு ஞானமாகிய தற்போதமும் விட்டால்தான் பதிஞானத்தை எங்களுக்கு நாங்கள்
பதிஞானம் பெற்று இறைவனை பேரின்பத்தை அனுபவிக்க முடியும் என்றது அதை இந்த திருவருளாகிய தோழி உணர்த்தேக்குள்ளதான் அங்க அது உணரப்படுது. அப்ப அப்படி பார்த்துக்கோ. நான் அதுக்காகத்தான் இதுல விளங்கினதை இனி நாங்கள் இனியாவது படிக்கிறத விளங்கி படிக்க வேணும் என்ற ஒரு நல்ல ஒரு எண்ணம். நன்றி அந்த நிலைப்பாட்டுக்கு வந்ததுக்கு. தனா படிங்கோ. அல்லல் அல்லல் குறி அறிவித்தல் முன் பரிவு இன்புக்கு ஊராது என்றுரைத்தது. நீ இங்கனம் வருந்தி இரவு குறிக்கண் வந்து நிற்கும் அன்பு இன்பமாகிய சிவத்திற்கு இயந்ததாகாது. நெல்லில் இரவின்கண் யாம் நீ செய்யாத குறியை இன்னது என்று எண்ணி வேறிடத்திற்கு சென்று மீண்டோம் என உயிர்க்கு உணர்த்துதல் வாயிலாக வரவு கடாயது. மின்னங்கு அலரும் சடைமொழியோன் வியந்தில்லை என்னாயி என்னங்கு அலமரல் எய்தியதோளில் முத்தம் தொந்தி பொன்னங்கு மலர்குனை சேக்கையின் வாய்ப்புலம் புற்று முற்றும் அன்னம் புலரும் அளவும் துயிலாது அழுங்கினவே. எல்லாருக்கும் ஒளி விரியும் சடைமுடியுடைய பெருமானது தில்லையை ஒப்பாய் அழகிய முத்துக்கள் கொத்தாகி பொன்னை முத்தங்கள் கொத்தாகி பொன்னை மலரும் புன்னை மரப்பொழி விடத்து அன்னம் அனைத்தும் துன்புற்று விடியும் அளவும் துயிலாது ஆரவாரித்தன. அங்குண்டான சுழற்சி யாதாம் யான் அறிகின்றிலேன் என்றவாறு அன்னம் துயிலாமை உணர்த்தியதுதான் குறிக்கண் வந்து மீண்டமையும் அங்கு அவரை காணாமையும் உணரச் செய்த அவனையோ சரியா செய்தற்காம் என்க. இதனால் உயிர் சிவத்தின்பாற் பரிவுடைய தாயினும் அப்பரிவை சிவம் எளிதின் எய்த முடியாததாகின்றது என வரவு கடாயது. இந்த இரண்டாவது இதுதான் அங்க படிச்ச இந்த தத்துவங்கள் அதெல்லாம் பேரு. அத மனதுல வச்சா சரி. அங்க இருக்குது. நான் ஒவ்வொரு பாட்டும் படிச்சு அந்த பொருளை விளங்கி கொண்டுட்டு இதைத்தான் எழுதி வைக்கிறது. இதைத்தான் நானும் எழுதி வச்சுக்கிறேன். அப்ப அதே விளங்கி கொண்டா சரி. மற்ற கனவு வேற செல்லம் அவாவுக்கு வருத்தம் பிள்ளையண்டிக்கு வருத்தம் அதான வரையில அதான் நான் தனியா படிக்க வலிக்கிட்டேன். நீங்களும் வர்றீங்களோ தெரியாது. கடலிட வைத்து துயர் அறிவித்தல் அருள் உயிர் மோகம் கடலோடு இயம்பியது. உயிரினடத்து சிவத்துள்ள காதாண்மையான கருணையை உயிருணர திருவருள் கடலை நோக்கி நீ இங்கனம் இடதல் தகுமோ என புலந்து கூறுதல் வாயிலாக வரைவு கடாயது. சோத்துன்னடியமென்றோரை குழுமித்தொள் வானவர் சூழ்ந்தேத்தும் படி நிற்பவன் தில்லை அண்ணாளி வடுவள ஆர்த்துண்ணமிழ்ந்துந் திருவு மதியுமிழந்தவனி பேர்த்து மிரைப்பொழியாய்ப் பழி நோக்காய்ப் பெருங்கடலே. பொழிப்புரை பெருங்கடலே, முன்பு மேரவாரித்து உன்னிடமிருந்த அமுதத்தையும் திருமகளையும் திங்களையும் இழந்து வைத்தும் நீ மீட்டும் தோத்திரம் என்றொரு சொன்னாரை பழைய வானவர்கள் பரிவாரமாக குழுமி நின்று ஏத்தும் வண்ணன் சிற்றம்பலத்து திருநடம் புரிபவனாகிய நடராச பெருமானது தில்லை அந்நாள் வீணே வாட இரையாய் நின்றாய், அதனால் வரும் பழியையும் நோக்குகின்றில்லை என்றவார். பட்டும் கெட்டும் அறிய வேண்டியிருக்க முன்னின்றமில்லை எல்லாவற்றையும் இழந்து பட்டும் அதனை மறந்தும் இன்றும் இவள் வாட இறைதல் கூடாது என்பாளாக உயிரினிடம் சிவத்துக்குள்ள கருணையை திருவருள் தெரிவித்தவார். காமமிக்க கழிபடர் கிளவி உயிர் மோகம் கொண்டு அருள் உவகையோடு இயம்பியது. சிவம் இங்கனம் பல ஏது
பல ஏதுக்களான் உயிரை எதிர்ப்பட இயலாது போக, அதனால் சிவம் கருணைமிக்கு எதிர்ப்படும் புல் முதலியவற்றை நோக்கி உனக்கு என்னுற்றது என்று வினகின்றீர் என்று புலர்ந்து கூறுதலைக் கண்டு திருவருள் மிக்க மகிழ்ச்சி கொண்டு உரைத்தது. மாதுற்ற மேனி வரையுற்ற வெள்ளி தில்லை நகர் சூழ் போதுற்ற பூம்பொழில் கால்களி கால் எழிற்புள்ளினங்காள் ஏதுற்றழிதி என் நீர் மன்னும் மீர்ந்துரை வார்க்கிவளோ தீதுற்றதென்னுக்கென் நீரிதுவோ நன்மை செப்புமினே. ஒளிப்புரை. உமாதேவியார் பொருந்திய மேனியையும் மேருவாகிய வில்லையுமுடைய கூத்தப் பெருமானது தில்லை நகரைச் சூழ்ந்து பூக்களை பொருந்தி விளங்கும் பொழில்களே, களிகளே, அழகிய புட்குலங்களே, உனக்கு என்ன வந்தது வருந்துகின்றனே என்று சொல்லீர்கள். கண்ணிய துறைவதற்கு இவள் துன்பெற்றது எதற்கு எண்ணீர்? இதுவோ நுமக்கு எம்மாட்டுள்ள காதன்மை சொல்லுங்கள் என்றவாறு. அகப்பொருட்கொழு தாமமிக்க தாழ்குழல் ஏழை காமமிக்க களிபடர் கிளவி என தலைவி கூற்றாக அமைந்துள்ளது. பேரின்பக் கொழு அருள் உவகையோடு இயம்பியது என திருவருட்தோழியின் கூற்றாக அமைந்துள்ளது. இதில் தலைவி கடலென்ன காமத்தளாயினும் களவு புணர்ச்சி காலத்து தன் வாயை விட்டு புலம்பாள். நாணம் மிகுதி உடையலாதலின் ஆதலால் தலைவியின் நெஞ்சடை காம நிலை குறித்து தோழி கூறியதாக இருத்தலே சாலச் சிறந்ததாக வேண்டும் என்கிறார். சிவத்தின் திருவுள்ளத்தில் எல்லையற்று விளங்கும் உயிர் கருணையைக் கண்டு திருவருள் சிவத்திடம் உயிரை ஏற்பிக்க எத்துணை முயன்றோம் என்று சிவமே எல்லையற்ற கருணை படைத்துள்ளது என்று உவகையற்று உரைப்பதை கருதுக. சிவத்தின் திருவுளத்தில் எல்லையற்று விளங்கும் உயிர் கருணையை கண்டு திருவருள் சிவத்திடம் உயிரை ஏற்பிக்க துணை முயன்றோம் என்று சிவமே எல்லையற்ற கருணை படைத்துள்ளது என்று உரைப்பதை எல்லாம் அவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார். படிங்கோ தானா. காப்பு சிறை மிக்க கையறு கிளவி உயிர் பெரு மோகம் உறவு அற்ற இயம்பியது உயிரினிடமாக சிவம் கொண்ட பெருங்கருணை இடையூறுகளால், அதாவது உயிருக்குள்ள பரிபாக குறைவால் தொடர்பட்டு போக சிவம் இந்த உயிரை ஆட்கொண்டருளுமாறு பெற்றலாமே என்று செயலற்று வருந்ததா நிற்றல். இன்றவர் பொழில் தில்லை நகரிறை சீர்விழல் பன்னிற மாலை தொகை பகலாம் பல்விளங்கிருளின் துன்னுறவையும் இல்லோரும் துயிலில் துறைவர் மிக்க கொன்னிற வேலொடு வந்திடன் ஞானி குறை தருமே. இந்த மூன்றும் பன்னிற துண்ணற கொன்னிறாண்டு படிச்ச நீங்கள் இதையும் இன்னறாண்டு தான் படிச்சிருக்கோம். இன்னற வேர் பொழில். அப்ப அந்த இதான் இந்த எதுகை மோனுகை உள்ள பாடல்ன்றது இதைத்தான். அப்ப அந்த அந்த அதை பார்த்துட்டு இரண்டா கீழான் உள்ளதை பார்த்துட்டா மேலான் உள்ளது தண்ட வாட்டுக்கு வரும். இனிய தேன் பொருந்திய சோலை சூழ்ந்த தில்லை நகர் தலைவனாகிய அம்பலவான பெருமானது சிறப்புடைய விழாவின் கண் மாணிக்கம் வைரம் முதலிய பல மணிகளினாலே இயன்ற மாலையின் கூட்டம் செய்யும் ஒளியால் இரவும் பகலுமாயிற்று. இருளில் செறிவை விழாவில் ஏற்றப்பட்ட பல விளக்குகள் ஓட்டும் இல்லின் கண் உள்ளார் தூங்குவாராயின் தலைவன் அச்சத்தை செய்யும் வேலை ஏந்தி ஒரு கால்வரின் சமயம் பார்த்து நாகுரைக்கும். ஆகவே தலைவனை எதிர்ப்படுதல் எங்கனம் அரிது போலும் என்றவாறு உன்னை அல்லாது உன்னேன் என்ற அனுபவம் கைவரப் பெற்ற உயிர் சிவத்தையே எண்ணி பலமுறை சென்று பார்த்து மகிழ்ந்து வர ஓரொரு கால் இடையிட்டு ஆற்றாமை மிக்கு அன்பு மீதியால் அல்லலுறக் கண்ட சிவம்
உயிர்நிலைக்கு இரங்கும் தாமும் நிலவு வெளிப்படல். தாய் அஞ்சாமை நாய் அஞ்சாமை முதலியன கண்டு தாய் வருந்தான். துஞ்சாமை துஞ்சாமை தாய் ஆனா துஞ்சாமை எழுத்து பெருப்பிக்கணுமா? கொஞ்சம் பெருப்பிச்சாலும் பரவாயில்ல. நீ சில மற்றதால் வாசிக்கிறீர், சிலதுதான் மாப்பிள்ளைக்கு தாய் து ஓகே என்னடா இப்போ ஓகே ஓகே தாய் தாய் துஞ்சாமையா? தாய் துஞ்சாமை நாய் துஞ்சாமை முதலியன கண்டு வருந்தான் என்றவாறு காண்க. துஞ்சாமை என்றா என்னன்னு பார்க்கணும். துஞ்சாமை என்றா அஞ்சாமைக்கு சரியோ? அது நான் இப்பதான் வந்துட்டேன். தெரியல பாப்போம். ஓகே. ஆறு பார்த்துட்ட அச்சக்கிழவி இன்பத்தின் வழி ஏக அரிது என்றது. சிவமும் உயிரின் மீது வைத்த கருணை மிகுதியால் இறங்குவதை ஒரு வகையான உணர்ந்த உயிர் வருந்தி முயன்று துரியாதீதமான குறிடைச் சென்று நிற்ப திருவருள் எதிர்பட்டு கோபக்கனல் யாறு தாவக்காடு குரோத புதர் லோப விலங்கியன இவற்றை கடந்து சுழுமுனை வழியாக ஞான வேளே துணை கொண்டு வந்தாலும் இங்குள்ள தெய்வத்தால் உனக்கு இடையூறு நிகழுமோ என்று அஞ்சுவேன். அதனால் வேறற்க என விளக்காணிட்டல். தாருரு கொன்றையந்தில்லச்சடமுடியோன் கையிலை நீருரு கான் ஜாரளவில நீந்தி வந்தானினது பேருருவேல் பய பொங்குரு மஞ்சுக மஞ்சி வருஞ் சூருரு சோலையின் வாய்வரற் பார்த்தன்று தூங்கிருளே. பொழிப்புரை. மாலையாக பொருந்திய கொன்றையை அணிந்தவனும் தில்லைக்கண் உள்ள சடமுடியோனுமாய கூத்த பெருமானது கைலமேலைக்கண் நீர்மிக்க காட்டாட்டினை கடந்து வந்தால் வலிமிக்க பொங்குகின்ற இடியேறு நின் போர்மிக்க வேலுக்கஞ்சி வராது ஒழிக. ஆயினும் வெண்மேகங்கள் பரந்துள்ள அச்சத்தை விளைக்கின்ற சோலையினிடத்து செறிந்த இருட்கண் வேறற்கென்றவாறு தெய்வமுமா என்ன சூர் தெய்வமுமாம் அப்பொருள் அந்த பொருளுக்கு வந்திருக்கு. சூரன் ஒரு வேர்ட் வந்திருக்கு தானே, 4வது முதலாவது. அது தெய்வமுமாம். சூர் தெய்வமுமாம் அப்பொருளில் தெய்வத்திற்கு அஞ்சுதும் வாரற்க என்றதாம். தன்னால் ஆட்கொள்ளப்பட்ட ஆன்மாவிடம் கரை கடந்த கருணை மிகுதலால் அவ்வுயிர் தன்னை நாடும் போது இடையூறு விளையுமோ என்று எண்ணி கருணைக்கடலாய சிவம் இறங்கியவாறு இது. அந்த என்னண்டா இந்த திருக்கோவியார் எப்படி அந்த சூரியனின் கதிர்கள் பட்டு, அதாவது சூரியனை வந்து சிவன் என்றும் கதிர்கள் வந்து அருள், சிவன் அருள் கதிர் வந்து அருள் அண்டும் சூரியன் கதிர் பட்டு இந்த 400 இதழ்களையுடைய தாமரை ஒன்று மலர்ந்ததாம். அப்ப அந்த தாமரை மலர்ந்து அந்த முதல் வருகுதல்லோ இயற்கை புணர்ச்சி முதலாவது அதிகாரத்திலிருந்து 18 அதிகாரம் வரையும் களவு என்று சொன்னா நல்ல சேவைக்காக களவு செய்கிறது. இப்போ ஒரு மனைவி வந்து ஒரு விஷத்தை குடிக்க அவர் போகைக்குள்ள அந்த கணவன் அதை கண்டுட்டு அவருக்கு தெரியாம எடுத்து ஒழிச்சு வச்சது ஒரு களவு வேலை என்ன. அப்ப அது அந்த நல்ல விஷயத்துக்காக களவு செய்யறது. அப்ப அந்த இயற்கை புணர்ச்சி தற்செயலா சந்திக்கல, தலைவனும் தலைவியும் தற்செயலா சந்திக்க காட்சி ஒரு ஆளை ஒரு ஆள் பாக்கிக்குள்ள ஒரு விதமான முன்னறிவிப்பு ஒன்றும் இல்லாம 2 பேரும் ஒரு ஆள் கண்ணோக்குள்ள அவர்களுக்குள்ள இருக்கிற ஈடுபாடுதான் களவு. காட்சி களவு அந்த களவோ அந்த அதிலையுமே அனு இயக்க புணர்ச்சியில 18 வருது. இது எனக்கு 3 தான் ஞாபகம் இருக்குது. காட்சி ஐயம் தெளிதல் என்று அந்த இதுக்குள்ளேயே இல்லை நாங்க படிச்சு கொண்டு வந்து நான் என்னன்னா நாங்க படிச்சதை நான் விளங்கி இப்ப சொல்றேன். அதைத்தான். அப்ப அந்த என்ன ஐயம் காட்சி ஐயம் தெளிதல் 5 minutes கொஞ்ச நேரம் ஆக்கள் வரணும் டக்குண்டு வரணும்.
ஆ ஆ அப்ப அந்த அப்படி அப்படி பார்த்து கொண்டு போய்க்கதானா இது நல்ல ஈஸியா எங்களுக்கு விளங்குது. எனக்கு அதான் நல்ல சந்தோஷமா இருக்குது. அந்த கஷ்டப்பட்டு விடாமல் நாங்கள் அந்த என்ன கல்ல என்ன அடிக்க அடிக்க மீன் நகருமண்ட மாதிரி. ம். அப்ப அந்த அப்ப களவு விடாமல் அதை படிச்சு கொண்டு போறோம். அது ஒரு களவு என்று சொல்றதா நம்மை அறியாமல் நிகழ்வது. அப்புறம் 19ல 25 வரையும் பெறுறது கற்பு. அப்ப அந்த களவு வந்து ஆளையாள் புரிஞ்சு கொண்டு பிறகு இனி 45 தடவை சந்திச்சதுக்கு மேல களவு இருக்காதாம். அதுக்கு பிறகு திருமணம். அதுக்கு பிறகுதான் நாங்க ஹெட் பண்ணு வந்து முடியுது. நல்ல நல்ல அழகா இப்ப விளங்குது எனக்கு. அதான் அந்த மனதுக்கு நல்ல சந்தோஷமா இருக்கு. நாங்கள் அந்த கஷ்டப்பட்டு படிச்சதுக்கு தன்னால் ஆட்கொள்ளப்பட்ட ஆன்மாவிடம் கரை கடந்த கருணை மிகுதலால் அவ்வுயிர் தன்னை நாடும் போது இடையூறு விளையுமோ என்று எண்ணி கருணை கடலாகிய சிவம் இறங்கியவாறு இது. நீர் கையா யாயை திடுகிளவி சிவத்தின் கருணை திறம் பரிவானது தன்னான் ஆட்கொள்ளப்பெற்ற உயிரை மீட்டு காணத் துடிக்கும் சிவத்தின் கருணை மிகு முதிர்ந்து உயிரின்பால் செலுத்தும் அன்பாக மாறியதை சிவம் தன் அறிவோடு வினவா நிற்றல் விண்டலையாவர்க்கும் வேந்தர் வண்டில்லை மெல்லங்களில் சூழ் கண்டிலையே ஹரியாங்கன்னி புன்னகை கலந்தகள்வர் கண்டிலையே அவர்கெல்லாம் மங்குள்வாய் விளங்கு மண்டலமே பணியாய் மிகியேற்கினொரு வாசகமே. பொழிப்புரை. இரவு முழுவதும் ஆகாயத்தை விளக்கம் செய்யும் மதிமண்டலமே விண்ணவர் அனைவர்க்கும் வேதமாகிய ஞானமா நடராச பெருமானது வளவிய தில்லையின் எல்லையில் உள்ள மெல்லிய களிகள் சூழ்ந்த நீர்முள்ளிகளே சான்றாக இளைய புன்னைக்கண் என்னை கலந்த கல்வரொருக்கால் வர கண்டில்லையோ துணியில்லாத எனக்கு ஒரு சொல் அருளாய் என்றவாறு. மதிமண்டலம் மேநிலத்திலிருந்து பூமியின் எல்லை வரை காணுமாதலின் என் தலைவர் எங்கு வரினும் நீ அறிவாய் அறிந்தால் சொல் என்றாளாம். இரவாதலில் மண்டலம் என்பதற்கு மதிமண்டலம் என பொருள் கொள்ளப்பட்டது. வேண்டுதல் வேண்டாமையின்றி எல்லாவற்றையும் ஒப்ப நோக்கும் சிவத்திற்கும் பரிபாகமுற்று ஒரு கலந்து பிரிந்து உயிரிடத்தும் கருணை உண்டாக அது பரிவாகி தன் நெஞ்சோடு மதிமண்டலத்தை உசாவும் அளவு வளர்ந்தமை காண்க. நிலை கண்டு உரைத்த சிவ அருளே உயிர்க்கு பரிவாய் உரைத்தது. சிவம் மதியோடு உசாவியதை சிறைப்புறமாக இருந்து செவிமடுத்த உயிர் சிறைப்புறமாயிருந்து செவிமடுத்த உயிர் ஆற்றாமையான் இவ்விரப்பின் கண் பூந்தி நிற்ப திருவருள் எதிர்பட்டு நீ இவ்வாறு இவ்வரப்பின் கண் வந்து நிற்பின் காண்பார் வேறு கருதுவராயின் சிவத்தலவி ஆற்றாள் ஆதலால் நீ இங்கனம் ஒழுங்கற்பாலையல்ல என வரவு தோன்ற உரைத்தல். பற்றொன்றிலார் பற்றுந்தில்லை பெறன் பெறங்குன்று நின்ற புற்றொன்றரவன் புதல்வனென நீ புகுந்து நின்றாள் மற்றொன்று மாமலரிட்டுன்னை வாழ்த்தி வந்தித்தலின்றி மற்றொன்று சிந்திப்பரேல் வல்லலோமங்கை வாழ் வகையே. பொழிப்புரை. பற்றற்ற மெஞ்ஞானியர் பற்றும் தில்லை பெரும்பொருளினது பரங்குன்றில் விளங்குகின்ற
புற்றின்கண் வாழும் பாம்பை அணிந்த பரமன் புதல்வனைப் போல நீ இல்வரைப்பின் கண் புகுந்து நின்றால் வளம் நிறைந்த பெரிய பூக்களை இட்டு வணங்குதல் அன்றி வேறென்று எண்ணுவாராகில் மங்கையாகி எமது தலைவி உயிர் வாழும் வகை வள்ளலோ அல்லல் என்றவாறு. பரங்குன்றில் நின்ற புதல்வன் முருகன் பற்று தனு கரண புவன போகங்களில் செல்லும் விடாத ஆசை பற்றொன்றிலர் துறக்கப்படுபவனவற்றை துறந்த மெஞ்ஞானியர் அவர்கள் பற்றும் தில்லைப்பெறன் என்க. இறைவன் அணிந்த பாம்புகள் வேள்வித்தீனென்றும் வெளிப்போந்தனாயினும் புற்றொன்றரவன் என்றது சாதி அடை மெல் வளம் புறக்குடியில் இல்வரைப்பில் முருகன் வெடிப்படின் மலரிட்டு வணங்குதல் குன்றவர் இயல்பு. முருகன் போன்ற நீ நிற்பின் மலரிட்டு வணங்குதற்கு பதிலாக வேறொன்று விளையின் எம் தலைவி வாழ்வாளோ என்றது. மற்றொன்று என்றது உண்மை உணர்தலே என்பது பேராசிரியர் உரை. திருவருளே உயிரினிடம் பதிந்து விளைவு கூறி வருக என உணர்த்தியவாறு. அம்மா நீங்க வந்திருக்கிறீங்க, சுவிஸ்ல இருந்து வந்திருக்கிறீங்களே என்னம்மா? ஹலோ, சிவாயனம் அம்மா. சிவாயனம வணக்கம். வணக்கம் அம்மா. வீடியோல இருக்குது. வணக்கம் வணக்கம் அம்மா. வணக்கம் வணக்கம். நாங்கள் திருக்கோவையார் இன்றைக்கு இப்ப திருக்கோவையார் படிச்சு கொண்டிருக்கிறோம். திருக்கோவையார் 179வது பாடல் படிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த டைம் படிக்கிறோம் நாங்கள். நீங்கள் இருந்து பாருங்க, உங்களுக்கு 7 மண்டா நீங்களும் படிக்கிறேன்னு சொல்லி படியுங்க. ஒரு நாங்கள் ஒவ்வொரு தலையங்க ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு படிக்கிறோம் நாங்கள். பாருங்க, உங்களுக்கு 7 மண்டா நீங்கள் இப்பவே ஸ்டார்ட் பண்ணலாம். இரவுறு துயரம் கடலோடு சேர்த்தல் கருணையால் சிவமே உயிர் போல கனிந்தது. உயிர் தன்னிடம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி கனிந்து நிற்பதைக் கண்ட சிவமும் அனாதியே கொண்ட கைமாறு வேண்டாத கருணையினால் உயிரைப் போன்றே கனிவதை கடலோடு புணர்த்தி கூறா நிற்றல். பூங்கனை வேளை பொடியாய் விழிவிழி தொன் புலியூர் ஓங்கனை மேவி புரண்டு விழுந்தெழுந்தோலமிட்டு தீங்கணைந்தோரல் உந்தேராய் கலங்கிச் செறிகடலே ஆங்கணைந்தார் நின்னை உம்முளரோ சென்றகன்றவரே. பொழிப்புரை. பூவம்புகளுடைய மதனன் சாம்பராய் அழிய விழித்து எரித்த கூத்தப்பிரானது புரியூர் வரைபிற் பொருந்திச் செறிந்த கடலே நீ உயர்ந்த கரையை பொருந்தி புரண்டு விழுந்து எழுந்து கூப்பிட்டு துன்புற்று கலங்கி ஊரிடமும் தெளிந்தாயில்லை. அதனால் நின்னை கூடினவர் நின்னையும் அகன்று சென்றார். அவ்விடத்துள்ளாரோ உரைப்பாயாக என்றவாறு. தன் அறியாமையையும் அதற்கு காரணமான மறைப்பையும் தான் அடைந்து இன்புறற்குரிய சிவத்தையும் அதன் உபகாரத்தையும் அறிந்தபோது கணமேனும் இடையேறின்றி கனிவது உயிர்க்கு இயற்கையாகும். அங்கனமே முற்றறிவும் முற்று தொழிலும் அனாதியே மலங்களோடு கூடாத தூய்மையும் உடைய சிவமும் கனிவதாயிற்று. முற்றறிவு முற்று தொழிலும் அனாதியே மலங்களோடு கூடாத தூய்மையுடைய சிவமும் கனிவதாயிற்று. உயிர்கள் மீது வைத்த பரம கருணையினால் என்க. அடையப்படும் சிவம் அடையும் உயிர் போல தன் கனிவை தானே வெளிப்படுத்துதல் தலைமை கேளாதது ஆகடலின் கடல் மேல் வைத்து வெளிப்படுத்தாம் என்க. தன் கனிவை தானே வெளிப்படுத்துதல் தலைமைக்கு இயலாது ஆகலின் கடல் மேல் வைத்து வெளிப்படுத்ததாம் என்க. தன் அறியாமையும் அதற்கு காரணமான மறைப்பையும் எது ஆன்மா தான் அடைந்து இன்புறற்குரிய சிவத்தை அடைஞ்சால்தான் இன்பம் கிடைக்கும். அதன் உபகாரத்தையும் அறிந்தபோது கணமேனும் இடையூறின்றி கனிவது உயிர்க்கு இயற்கையாகும். அப்ப இதை விளங்கி கொண்ட உயிர் என்ன செய்யும்? அப்ப அதாவது ஒரு நிமிஷமும் மினக்கடாமல் இடையூறின்றி கனிவது அந்த உயிர் தானாக அது கனியும். அங்கனமே முற்றறிவும் முற்று தொழிலும்
அதாவது இறைவன் முற்றறிவு ஆனவன், முற்றுந்தொழிலுமானவன், அநாதியே மெலங்காலோடு கூடாதவன், அவன் வந்து தூயவன். அப்ப உடைய சிவமும் கனிவதாயிற்று உயிர்கள் மீது வைத்த பரம கருணையால். அப்ப இறைவன் ஏன் கனிகிறார்? உயிர்கள் மீது வைத்த கருணையால். அடையப்படும் சிவம் அடையும் உயிர் போல அடையப்படும் சிவம் அடையும் உயிர் போல தன் கனிவைத்தானே வெளிப்படுத்தல் தலைமை கேளாது ஆகலின் கடல் மேல் வைத்து வெளிப்படுத்ததான். தலைமைக்கு இயலாத ஆகலின் என்று வந்தது. இவர் மனம் அந்தரப்பட்டு கொண்டிருக்கிறேன். இவரைத்தான் சொல்லி இருக்குது. அப்ப அவர் தலைவனை தான் சொல்லி இருக்கு. அது வந்து அவருக்கு எப்படியும் அந்த அந்தரப்பட்டு கொண்டிருக்கிறார். இறைவனட்டு அடிக்கணும் மட்டும் மற்ற இதுகள் வந்து கொண்டே இருக்குது. மலைமறைப்புகள் வந்து வர பார்க்குது. அததான் அந்த தலைமைக்கு இயலாதது என்று வந்தது. அதானதான் நாகளின் கடல் மேல் வைத்து வெளிப்படுத்துதாம் என்கின்றது வந்தது. அதையும் தலைமை என்று அதுல வந்து யோசிச்சா இப்பதான் அது விளங்குனது. நீங்க ரெடியா படிக்க? நீங்க மியூட்ல இருக்கீங்களா? என்ன கேக்குறீங்களோ? திருக்கோவையாரோ அம்மா? நாங்க திருக்கோவையார். நான் உங்களுக்கு பிறகு இந்த இதுகளெல்லாம் சொல்றேன், என்னென்ன மாதிரி அப்படி இது இதை பற்றி நான் உங்களுக்கு பிறகு சொல்றேன். உங்களுக்கு இது ஏற்கனவே தெரியுமாண்டா? ஓகே, நான் சில கொஞ்சம் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். இதை முடிச்சா பிறகு நீங்க இப்ப படிக்கிறாண்டா படியுங்க, தினா படிச்சா பிறகு படியுங்க. சரி சரி சரி. இல்ல என்னடா அந்த புக் இல்லையாம்மா? திருக்கோவையார் புக்கோ அந்த பாடல்கள் என்னட்ட இல்ல. தெரிய இல்லையா? இதுல பிடிஎஃப் ஒன்று ஷேர் பண்ணி இருக்கிறேன், அதை பார்த்து தான் படிக்கணும். அதை பார்த்தா படிக்கிற இதை பொறுங்க வார எனக்கு தெரியலையாம்மா. இதுல எந்த வீடியோல வேற இல்ல. இல்ல நீங்க கொஞ்சம் உங்களுடைய அட்ஜஸ்ட் பண்ணுங்க. வேற உங்களோட ஸ்கிரீனை நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். ஸ்கிரீனை சும்மா அட்ஜஸ்ட் பண்ணுங்க, நாங்க ஷேர் பண்றது உங்களுக்கு வேற. சரி, முதல் இருந்தது நான் பாக்குறேன். என்ன மாதிரி பாக்குறேன். நீங்க தொடர்ந்து நீங்க படிங்க. ஜூம்ல வந்த நீங்கள் என்னம்மா? போன்லயா ஜூம்ல வந்த? நான் போன்ல என்னடா டெலிகிராம் கம்ப்யூட்டர்ண்டா கொஞ்சம் சுவமா இருக்கும். போன் சரி சரி. ஏன்னா நான் அந்த டெலிகிராம் குரூப்பும் கூகுள் குரூப்பும் போன்லாம் செய்யறேன். அப்ப நான் அது இதுல வரமாட்டேன் பார்த்தா கொஞ்சம் இதாத்தான் இருக்குதா? சரி சரி. நீங்கள் லிசன் பண்ணுங்க. சரி. அலரறியாவுறுத்தல் அறிவுறுத்தல் அறிவுறுத்தல் ஆனாவும் பெறணும் கொஞ்சம். அலர் அறிவுறுத்தல் அருளுயிர்க்கு இன்பம் பெற உறுத்தியது. சிவம் உயிர்கண் மாட்டு கொண்ட கருணை கடலோடு சேர்த்தி வெளிப்படுத்தியதை உணர்ந்த உயிர்த்தலை மகன் குறியீடை சென்று நிற்ப திருவருட்டோழி எதிர்பட்டு நினக்கு இது அருளாக இருப்பினும் எம் அளவில் இது பலியாக நின்றது. ஆதலால் இங்கனம் வாரற்க என விளக்கியது. அலராயிரம் தந்து வந்தித்து மால் ஆயிரங்கரத்தால் அலரார் கழல் வழிபாடு செய்தார்க்கு அளவில் ஒளிகள் அலராயிருக்கும் படை கொடுத்தோன் தில்லையான் அருள் பெற்று அலராய் விளைகின்றது அம்பல் கைமிக்கு தில்லையான் அருள் போன்றலராய். அந்த போன்றலராய சேர்த்து சொல்லும். போன்றலராய் விளைகின்ற தம்பல் கைமி கையமை அருளே. சரி, திருமால் 1000 தாமரை மலர்களை கொண்டு வணங்கி தமது 1000 கைகளினாலும் செந்தாமரை மலர் போலும் திருவடிகளை வழிபடுதலை செய்தற்கு எல்லையில்லாத ஒளி செய்யும் ஆளியாகிய படையை அளித்த தில்லையம்பலவான பெருமானுடைய திருவருளை போன்று ஐய நினது உண்மையான அருள் அம்பலம் மிகுந்து அலராயிற்று இனி தக்கது செய்க என்றவாறு
ஞானமா நடராசப் பெருமான் திருவருள் முன் சிலரால் அறியப்பட்டு பின்னர் பலரானும் அறியப்பட்டு போற்றப்படுதல் போல உன் வருகை அம்பலமாய் பின் அலராயிற்று என்றாள். மாணிக்கவாசக பெரும் தகையை ஆட்கொண்ட தலைக்காலத்து அடியார் கூட்டத்தால் அறியப்பட்டு சுடு வெயிலில் நிறுத்தி கொடுந்தண்டம் விதித்த நாள் முதல் வாசகமும் கோவையும் பாடி சிதாகாச பெருவழியில் கலக்கும் வகையில் அலராய் இன்று வாடாது மணப்பது போல உயிர் சிவத்தை நாடி குறிப்பிட்டது. குறியிடத்து வந்து எதிர்ப்படுதலும் நிலை பெறும் என்பதா. பேராசிரியர் என்பதா. பேராசிரியர் பெருமானும் தில்லையான் அருள் பெற்றார். உலகியல் பினராய் நில்லாமையில் அவ்வருள் உலகத்தார்க்கு அலராம் என்பது கருத்து. நாடவர் நந்தம்மை ஆர்ப்ப என்பதும் காண்க. மாலாமா படிக்க போறீங்களோ? போயிட்டா. ஒரு வழித்தனத்தல் ஒரு 13 சிவனது கருணையை அருள் தெரிவித்தது. ஒரு வழித்தனத்தல் ஒரு 13 சிவனது கருணையை அருள் தெரிவித்தது. இரவு குறிக்கன் இவ்வாறு ஒழுகி வந்த உயிர் தலைவன் அலராயிற்று என்று விளக்கப்பட்ட பின் தெளிந்து விரைவில் வரதல் தலையாயது. தெருளனாயின் அலரடங்க சில நாள் ஒருவாறு பிரிதல், உடன் அழைத்து போதல், முளைவிலை கொடுத்து பெரியோர்களை அனுப்பி பெண் பேசி மணந்து கோடல், இம்மூன்றனுள் ஒன்று செய்தல் முறைமை. அவற்றுள் ஒரு வழித்தனத்தல் இது. உண்டான அலர் மறைகின்ற வரை உயிர்த்தலைவன் சிவமுறையும் பதிக்கண் தலை காட்டாது இருத்தலாம். இது அகன்ற அணைவு கூறல் முதல் வருத்த மிகுதி கூறலீராக 13 கிளவிகளை உடையது. கிளவிகள் என்றா 13 அதிகாரங்களை உடையது என்று சொல்றார். அகன்ற அணைவு கூறல் பிரிந்து கூடி பெரும் இன்பு என்றது. உயிர்த்தலைவா, நீ இங்கனம் பகலினும் இரவினும் வந்து பலர்காணன்றதால் விளைந்த அலர் சில நாளேனும் இந்த பக்கமே வாராதொழிந்தனையாயின் மறையும். அதனால் பழியில்லையாம் இன்புறும் என்று உரைத்தல். புகழும் பழியும் பெருக்கிற் பெருகும் பெருகி நின்று நிகழும் நிகழா நிகழ்த்தினால் அல்லாதிது நீ நினைப்பின் அகலும் மதிலும் அணிதில்லை யோனடி போது சென்னி திகழும் அவர் செல்லல் போலில்லையாம் பழி சின்மொழிக்கே. பொழிப்புரை. ஏதோ காரணத்தால் பிறந்த புகழும் பழியும் அக்காரணங்களை மிகச் செய்து ஒருவன் வளர்க்குமாயின் வளரும். அக்காரணங்களை இடையறாது செய்து வருவானாயின் அவையும் மாயாது நிலைவரும். அங்கனமல்லாது அவை தாமாக நிகழ்வன இல்லையா? இதனை நீ எண்ணுவையாயின் அகலையும் மதிலையும் அணிந்துள்ள தில்லையின் தலைவனாகிய கூத்தப் பெருமானது திருவடி மலர் தம் சிரத்தின் மீது விளங்கப் பெறுபவர்களின் பிறவி துன்பங்களைப் போல இச்சிலவாகிய மொழியினை உடையாளுக்கு பழி இல்லையாம் என்றவார். திருவடிகளை சென்னியில் பூண்டவருக்கு பிறவிக்கு ஏதுவாகிய துன்பங்கள் சூரியன் முன் பனி போல சுவடும் தெரியாது மறையும். அதுபோல பழியும் நீ ஒளியின் அகலும் என்றவார். இதனால் பிரிந்து கூடின் இன்ப வடிவான சிவத்தலைவியை என்றும் பெறலாம் என்றது காண்க. கடலோடு வரவு கேட்டல். உயிராய்ச் சிவமே உற்றற்று உரைத்தது. திருவருள் உயிரை நோக்கி நீ அகன்றனைவதே மேல் என்றுரைத்த சிவத்தலைக்கு
அகன் திருவருடைய உயிரை நோக்கி நீ அகன்றணைவதே மேல் என்றுரைத்து கேட்ட சிவத்தலைவி அதற்கு ஆற்றாது உயிர் எய்தும் பிரிவு துன்பத்தை தாமும் எய்தி அதனை நேரே வெளிப்படுத்த ஆற்றாது கடலை நோக்கி நம்மை விட்டு பிரிந்து போனவர் மீளும் பரிசு உனக்கு உரைத்தாரோ என்று கேளான்ன்றது. ஆரம் பரந்து திரை பொரு நீர் முகில் மீன் பரப்பித் சீர் அம்பரத்திற்றிகழ்ந்தொளி தோன்றும் துறைவர் சென்றார் போரும் பரிசு புகன்றனரோ புலியூர் புனிதன் சீரம்பர் சுற்றி எற்றிச் சிறந்தார்க்கும் சிறிகடலே. ஒளிப்புரை. புகழை உடைய அம்பரென்னும் தலத்தின்கண் உளதாகிய புனிதனது புலியூரை சூழ்ந்து கரையை மோதி மிக்கொலிக்கும் எல்லை கடவாத கடலே முத்து பரந்து அலைகள் தம் முன் மோதிக்கொள்ளும் சுடநீர் மிருகங்களையும் மீனையும் தன் கடற்பரப்பி சிறந்த ஆகாயம் போல விளங்கி ஒளிதோன்றும் துறைவராகிய தலைவர் நம்மை விட்டு பிரிந்தவர் திரும்பி வரும் பரிசினை உனக்கு தெரிவித்தனரோ உரை என்றவாறு. அம்பர் ஒரு தலம். இது மருத நிலத்து ஊர். இதன் பக்கல் கடல் இல்லாமையை கருதற்குரியது. ஆதலின் சீரம்பர் புனிதன் புலியூர் சுற்றி என கூட்டி பொருள் காண்க. புலியூர் நெய்தலோடு தளி ஈய மருதவேலியாதலை இன்றும் காணலாம். இதனால் சிவத்தலைவி ஆற்றாமை மிக்கு திருவருட்தோழியோடு வினவாது கடலோடு வினாயவாறு காண்க. கடலோடு புலத்த பின்னும் உயிராய் மன்னி உரைத்தது. சிவத்தலைவி கடலை நோக்கி யான் வினவவும் நீ ஒன்றும் கூறாயாகின்றனை எனப் புலந்து கூறா நிற்றல். பாணியர் வண்டினம் பாட பைம்பொந்தருவன் கிளிதம் சேணியர்காவின் விளங்கும் புன்னைத்துறை சேர்ப்பர் திங்கள் வாணிகர் வெள்வனை கொண்டு அடகன்றார் திறவாய் பூணிகர் வாழரவன் புலியோர் சுற்ற போர்க்கடலே. பொழிப்புரை. பூனையொக்கும் ஒளி பொருந்திய அரவை அணிந்தவனது புலியூரைச் சூழ்ந்த கரையோடு பொருந்துகின்ற கடலே, பானுரையொத்த வண்டு கூட்டங்கள் பாட மகரந்த மாகிய பசும் பொன்னை புலப்படுத்தாகிய நின்ற போதாகிய வெள்ளிய கிளியை தனது செம்மை கண் விளங்கும் காவினின்று வழங்கும் புன்னை மரங்களையுடைய துறையை அணிந்த சேர்ப்பராகிய திங்களின் ஒளி போலும் வெள்ளிய ஒளியையுடைய என் வெள்வளையை தம்மோடு கொண்டு சென்றாரது திறத்தை எனக்கு கூறுகின்றிலை. இதற்கு காரணம் என்ன என்றவாறு, இதனால் சிவம் மீளவும் உயிரை போன்று பிரிவாற்றாமையால் இறங்கி கூறியது காண்க. உயிராய் மன்னி என்றால் உயிராகவே நிலை பெற்று, அதாவது கலப்பின் மகிழ்வும் பிரிவின் துன்பமும் பொருந்துதல் உயிருக்கே இயல்பு என்று ஒரு தன்மை தாதல் சிவத்தியல்பு. தன்மை தாதல் அத உணர்றது. இப்ப உயிருக்கு கலப்பில மகிழ்விருக்கும் பிரிவில துன்பம் இருக்கும். அது அதான் அதுல சொல்லி இருக்குது. அது ஒரு இயல் பண்றது, அது இறைவனுக்கும் தெரியும். அங்கனமாகவும் உயிரின் மீது வைத்த பரிம கருணையால் சிவம் பிரிவிற்கவலும் அளவு இறங்கி என்பதாகும். இங்க உயிர் ஒரு பக்குவ ஆன்மா, பக்குவம் அடைந்த ஆன்மா, சிவமாந்தன்மை பெற்ற ஆன்மா. அப்ப அதை வச்சுதான் இந்த இதுகளை பார்க்கவன். என்ன மோடாய்தல், என்ன மோடு ஆய்தல், பின்னும் உயிர் போல் மன்னி உரைத்தது. முன்னர்
மரத்தையும் கடலையும் வினவிய சிவத்தலைவி அவை உரையாமையைக் கண்டு அவை புணர்வும் பிரிவுமாகிய உயிர்த்தன்மை உணராதன. குறிப்பானாயினும் உரைக்கும் ஆற்றல் இல்லாதன. ஆதலால் அன்னத்தை வினவுவோம் என அதனோடு ஆய்தல் இக்கொழுவும் முன்னிய கொழுவும் உயிராய் உயிர்போல் என்றளவிலன்றி ஏனிய பகுதியால் ஒத்துள்ளன. ஆதலால் இதில் பாட வேறுபாடு இருத்தல் வேண்டும். உண்மைப்பாடம் காணும் வரை இதுவே அமைக. வியாக்கியானம் இன்பே உயிரன்பு ஆராய்தல் என்கின்றது. இதன் பொருள் சிவம் உயிராகிய தலைவனது அன்பு நிலையை அன்னத்தை வினவி ஆராய்தலாம் என்பது. இது பொருந்துமாயிற் கொள்க. பகன் தாமரை கண் கடந்தோன் புலியூர் பழன தகன் தாமரை அன்னமே வண்டு நீலமணியணிந்து முகன்தாள் குலை செம்பன் முத்தணி புன்னை இன்னும் முறையாது அகன்றார் அகன்றே ஒளிவர் கொல்லோ அகந்துரையே. பகன் என்னும் சூரியனது தாமரை மலர் போலும் கண்கட அவனை வென்றவனது புலியூர் கண்ணவாகிய வயல்களில் உள்ள அகன்ற தாமரையில் வாழும் அன்னமே வண்டுகளாகிய நீலமணிகளை அணிந்து தாதாகிய செம்பொன்னையும் அரும்பாகிய முத்துக்களையும் அணிந்துள்ள முகத்து தாழ்ந்த குலையினையுடைய புன்னை இன்னும் ஒன்று முறையாது இருக்கின்றது. நம்மை பிரிந்தவர் நமது அகன்ற கடற்துறையை விட்டு அகன்றோ போவரோ இனி வாராரோ சொல். அன்னத்தை நோக்கி வினவியதன் கருத்து மரமும் கடலும் நிலை பெயரா. நீ பிரிவு துன்பத்தை அறிவாய். அதனால் வரவு அறிந்து வரவும் செய்வாய், தூது செல்வாய். ஆதலின் நீ ஏனும் முறை என்றாளாம். சிவம் இருந்தாங்கிருந்து எல்லாம் அறியும் ஆற்றலது இங்கனம் வினாவுவது உயிர் போல் மென்னி உரைத்ததாம் என்க. இது சரியான நல்ல ஒரு பாட்டுக்கமெல்லாம் இருக்கு. அதை எடுக்கிறீங்களா? அது என்ன மாதிரி சொல்லியிருக்குன்னு பாத்தீங்களா? பகன் தாமரைக்கண் இப்ப சிவன் இவற்ற அன்புக்காக அது மேல கொஞ்சம் விடுங்க. இதுல இந்த ஆன்மாவின் அன்புக்காக தலைவன் அன்புக்காக சிவன் ஏங்குறார். அதனாலதான் அந்த கீழே சொல்லி இருக்கிறார். சரியான ஒரு நல்ல பாட்டு. இது ஒருக்கா திருப்பி இருக்கா குறிச்சு வச்சுட்டு திருப்பி இருக்கா பாருங்க. அது நல்ல உட்கருத்து விளங்கும். நல்ல பாட்டு நீ விளங்கி எடுத்துருக்க. இதுல சொன்னது சரியான முழுக்கிறது. ஏன்னா இறைவன் எங்களுக்காக இறங்கி வாரார். அதனாலதான் அந்த இருக்கிற மரமும் கடலும் அவை விலக மாட்டேன். நம்ம அன்னம் போய் வரும். அப்ப நீ போன்னு சொல்லி தான் அதான் கடவுள் சிவமாய் இருந்து எல்லாம் அறியும் ஆற்றல் அது. எது இந்த மரம் கடல் எல்லாம் அதே மாதிரி சிவமும் இருக்கிறார். இங்கனும் உயிர் போல மென்னி இருத்ததாம் என்கண்டு அந்த உயிருக்காக கடவுள் போய் வந்துருமித என்னத்தை போல பறந்து போய் வரும் என்று சொல்லி அந்த ஒரு நல்ல ஒரு பாட்டு. இது குறிச்சு வச்சிருக்க திருப்பி இருக்கா பார்க்கணும். நேர்வழி நோக்கி கடலோடு கூறல். சிவம் உயிர் மோகம் சென்று இயம்பியது. சிவம் உயிரின் மீது கொண்டுள்ள அளவிலா கருணையாகிற மோகத்தை கடலிடம் சென்று கூறியது. மீதி வார பாட்டுகள் கொஞ்சம் பாட்டுகள் இப்படித்தான் வரப்போகுது. இன்புரி சிவமே அன்பாம் உயிராவார் முன்பு நல்வழியை மூடாதென்றது என்பது வியாக்கியானம். இதன் கருத்து இன்ப வடிவான சிவம் என்பால் அன்பு கொண்ட உயிர் தலைவர் மீளவும் இங்கு ஆவர். அதன் அவர் உயிர்த்தலைவர். ஆனால் அவர் சென்ற முன்பு உள்ள இந்த வழியை மூடாதே என கடலை வேண்டிக் கொண்டது என்பதையும் சிவன் கேட்கிறார். உள்ளும் முருகி ஒரு ஓமம் சிலிர்ப்ப உடையவனாட்கொள்ளும் அவரிலோர் கூட்டம் தந்தான் குனிக்கும் புலியூர் விள்ளும் பரிசன்றார் வியன்றேர் வழி தூரற் கண்டாய் புள்ளும் திரையும் போர் சங்கம் ஆர்க்கும் பொருகடலே. பொழிப்புரை. பறவைகளும் அலைகளும் தம்முட்புறா சங்கம்
சங்கம் ஆரவாரிக்கும் கரையை பெருங்கடலே மனமுருகி உரோமம் சிலிர்ப்பு உடையவனாகிய தான் ஆட்கொள்ளும் மெய்யடியார் கூட்டத்தில் எனக்கும் ஒரு சேர்க்கை தந்த அம்பலவான பெருமான் என்று திருநடம் புரியும் புரியுரை நீங்கும் தன்மையில் சென்றவரது பெரிய தேர் போன வழியை தூர்த்து விடாதே, எம்முயிர்க்கு பற்றுக்கோடு இதுவே என்றவாறு தேர் சென்ற வழியாவது கண்டு ஆற்றுவேன், அதனையும் தூர்த்து விடாதே என்று வேண்டிக் கொள்ளுதலால் உயிரினிடம் தாம் கொண்டுள்ள மோகத்தை வெளிப்படுத்தியவர் காண்க. ஒய்யனே இந்த புலியூர்ல தான் மாணிக்கவாச சுவாமிகள் நிட்டையில இருந்தவர். இந்த திருப்புலியூர்ல தான் அவர் எவ்வளவு தூரம் உயிரிட்டு இறங்கி வர்றது இந்த பாடல். அங்க புலியூர்ல அவர் நிட்டையில இருக்கேக்கதான் சிவபெருமான் போய் அவரை கேட்கிறார், உம்முடைய திருவாசகம் எல்லாம் நீர் படிக்கிறத நான் கேட்டு அறிஞ்சன், முனிவரா போய் நீர் சொல்லுன்னு நான் எழுதுறேன்னு சொல்லி திருப்பி படிக்க சொல்லி எழுதுறேன் சேர்மன். அப்பதான் திருக்கோவையாரும் எழுதுறேன். எங்களுக்குள்ள எவ்வளவு எங்களுக்காக அவ்வளவு இறங்கி வாரேன், இனி வாரம் அப்படிதான் மேல உருக போகுது. இனி வார மக்களுக்காகத்தான் நான் மாணிக்கவாசரையும் விட்டு வச்சவர். 3000 பேரை முத்தி கொடுத்து எடுக்கல, அவரை விட்டுட்டு போக அவர் அழுது அழுது தண்ணியில ஏதோ குறை வந்துட்டுதான் தான் அழுது அழுது அவங்களுக்காக விட்டுட்டு போனேன். திருவாசகம் மாணிக்கவாசகர் பாடிய அந்த 51 பதியமாகிய திருவாசகமும் நாங்கள் அதை படிக்கும் போது அது கண்ணால ஊத்தும். திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கு உருவார்ன்றது நான் சாட்சியாக இருக்கிறது, அது உண்மை. ஏனென்றால் அந்த திருவாசகம் மாணிக்கவாசகர் படிச்சு போட்டு போனது அது மாணிக்கவாசகரே சிவபெருமான் தான் மாணிக்கவாசகரை கொண்டு பாட வச்சு உயிர்களுக்காகத்தான் அதை கொடுத்துட்டு போனது. இந்த ஆன்மீக உயிர்கள் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக அந்த திருவாசகத்தை இந்த பூலோகத்தில் தந்துவிட்டு சென்றது சிவபெருமானே தான். அந்த திருவாசகம் என்ற அந்த தேனை தமிழ்நாட்டிலே அதை வைத்து பூசை செய்கிறாள் என்ன, அதுதான் எங்களை விடுதலை செய்யக்கூடிய திருவாசகம் என்னும் தேன். திருக்கோவையாரும் மாணிக்கவாசகருடைய 8ஆம் திருமுறை 1ஆம் திருமுறைக்குள்ள வருகிறது. மாணிக்கவாச சுவாமிகள் அழுது 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 தன்னை என்னை நீ ஆட்கொள்ள மாட்டாயோ, என்னை எடுத்துக்கொள்ளு இறைவா, நான் இங்க வாழ மாட்டேன் என்று சிவபெருமானை நினைச்சு உருகி 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 பாடுறத நாங்கள் பாடும்போது தானாக அந்த கண்ணீர் அது ஒவ்வொருக்கும் அது வருது வந்தால் சிவம். நாங்கள் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் முற்றோதல் செய்யறாங்க. நீங்களே நீ எங்களோட நாங்களும் இப்படித்தான் விம்மி விம்மித்தான் படிக்கிறது. அதாவது அழுது நான் இப்ப இந்த தமிழ்நாட்டு அதாவது கையில அறக்கட்டளை குரூப்ல இருக்கிறேன். எங்களுக்கு இனி 9ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் முற்றோதல், ஒவ்வொரு மாதமும் 3வது சனி ஞாயிறு முற்றோதல் செய்யறோம். செய்யக்கு அழுவோம். ஒரு நாள் உண்மையில நான் ஒரு காலம் அப்படி திருவாசகம் பாடுவேன் வளமை போல, மற்றவைக்கு இப்படி விம்மி விம்மியால நான் ஏன் அழையினாம் என்று போட்டு இந்த பாடல படிக்க நான் திருவம்பாவே தான் படிச்சேன். திருவம்பாவே நான் எத்தனையோ வருஷமா கோயில்ல படிச்சு கொண்டே இருக்கேன். 2 மணிக்கு கிளம்பி போறான் விம்மி 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 அழுதனான். ஒரு காரணமும் இல்லை, ஒரு கவலையோ அல்லது என் வீட்டை நினைச்சோ அல்லது குடும்பத்தை நினைச்சோ கடந்த காலத்தை நினைச்சோ ஆரையும் நான் நினைக்கல. சொல்ல தேவையில்லை. அதுதான் சிவம் ஆட்கொண்ட ஆட்களாலதான் இதை உணர முடியும். திருவாசகத்தை கையில் எடுக்கிறதுனாலே அது பெரிய ஒரு முத்திக்கான வழி. இப்ப நீங்க இனி வர்ற பாட்டுகள் ஒவ்வொன்றும் சிவன் உயிருக்காக கஷ்டப்பட்டங்கள் இழுக்கிறார் அவர். இத படிக்க வச்சதும் இறைவன் திருவருள் தான். அதாவது நான் இப்ப எந்த அனுபவத்துல அதாவது எந்த அனுபவத்துல நானும் இப்ப ரிட்டியா பண்ண அப்புறம் இந்த வழிக்கு வந்திருக்கிறேன். எந்த அனுபவத்துல நான் சொல்லக்கூடியது திருக்கோவையார் இப்படி விளக்கமா நான் படிக்க திருமந்திரம் கிளாஸ்ல ஜாயின் பண்றேன், பெரிய புராணம் ஜாயின் பண்றேன், திருவாசகம் ஜாயின் பண்றேன். திருக்கோவையார் நாங்கள் 12 திருமுறைகளை பாடமாக்கி கொண்டிருக்கிறோம், பயிற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம். திருக்கோவையார்லயும் மாணிக்கவாசகர் அதேதான் திரும்ப திரும்ப திருமந்திரம், திருக்கோவையார், திருவாசகம் எல்லாம் மருந்து திருக்குறள், இத 4ம் சிவபெருமானே ஆக்களை வச்சு படிக்க வச்சு போட்டு போயிருக்கார். இது எங்களுக்கு தெரியாம நாங்கள் இருக்கிறோம். அதாவது இப்ப நீங்க இதுல இருக்கக்கூடிய கமலாம்மாவோட இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சிவனோடு ஆட்பட்ட நீங்கள் உங்களுக்கு முத்திதான் முடியும். முத்திதான், இதுல மாற்று கருத்தே கிடையாது. இதை தொட்டு இதை படிக்க இருக்கும், இது முத்திதான். சிவாய நம்ம, இது உண்மை. இது நான் எந்த அனுபவத்துல சொல்றேன். நீங்கள் படிக்க
ஓமோ இந்த திருக்கோவையார நீங்கள் விளங்கப்படுத்த மற்ற அம்மா ஐயோ சிவபெருமான் ரங்கி இருக்கிறாரே என்று சொல்லியக்குள்ள அவ எவ்வளவு உணர்ந்திருக்கிறான்னு தெரியுது. ஏன்னா நான் சைவ சித்தாந்தம் அது படிச்சு இப்ப ஃபைனலுக்கு வந்திருக்கேன். சைவ சித்தாந்தத்துல பதி பசு பாசம் இந்த மூன்றும் தான் சொல்லப்படுது. சிவபெருமான் கருணையே உருவாக இந்த உயிர்களுக்காக இறங்கி வந்து மனங்களை படைத்து எங்களை ஆட்கொண்டு நீங்கள் பழையபடி இந்த வழிக்கு வாங்கோன்னு சிவபெருமான் தந்த இனிமேல் என்ற பொக்கிஷம் தானே இந்த மனித உடல் இல்லாட்டி நாங்க உணர முடியாது. விளங்கி கொள்ளாமல் எங்கட சைவ சமயத்தவர் புதுசா உருவாகிறதுக்கு எல்லாம் ஓடின இவர்தான் பழம்பொருள். இவரை அது என்னண்டாலம்மா எங்கட இலங்கையில வந்து, அதாவது தமிழ்நாட்டை விடுங்க, இலங்கையில வந்து எங்களுக்கு வகுப்புல பள்ளிக்கூடத்துல சமய பாடம் என்று போட்டு தேவாரத்தையும் கொஞ்சத்தையும் போட்டு தந்ததே ஒழிய திருமந்திரம் எங்களுடைய அம்மாண்ட காலத்துல திருமந்திரம், சூத்திரம், திருக்குறள் உங்களுடைய அம்மா மேடம் அதான் படிச்சிருப்பேன். சூத்திரங்கள் 8ஆம் வகுப்பு படிச்சாலே அட்வான்ஸ்ல படிச்சதுக்கு சரி. ஆனா எங்க காலத்துல திருமந்திரத்தில் ஏதாவது 1-2 திருக்குறள் ஏதாவது ஒரு 10 அல்லது சொன்னதை ஒழிய ஆசிரியர் மேரோ நல்ல சமய ஆசிரியர் மேரோ ஆன்மீக சமய ஆசிரியர் மேரோ எங்களுக்கு கிடைக்கல. அந்த சமய பாடத்திட்டம் சரியான சமயமையும் தமிழையும் வடிவ எங்களுக்கு சொல்லி தரையில்ல. இந்தியாவில தமிழை வளர்த்துத்தான் சமயத்துக்குள்ள கொண்டு போய் ஒரு டாக்டரும் தமிழ் படிச்ச ஒரு நல்ல பண்டிதரா தான் இருப்பார் அங்க. கட்டாயம். அதே நேரம் இப்ப எந்த அனுபவத்துல அங்க இன்றைக்கும் திருவாசகம் முற்றோதல் அங்க போட்டி நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்குது. நான் நேற்று அதுல கலந்து கொண்டு வாழா 10 பாடல் பாடமாக்கி கடைசியா அது நேரம் சென்று 5 பாடல்களை தான் பாட வச்சவே பாடி இதன் 300-400 பேர், அதாவது 3 பிரிவா புரிச்சு திருவாசகம் பாட வைக்கணும் போட்டி நிகழ்ச்சி. அதுல இன்றைக்கு பார்த்தேன் 29 வயது பொம்பளை பிள்ளைகள், 30 வயது பொம்பளை பிள்ளைகள் 10 அந்த பாடல்களையும் உருகி பாடுறார்கள். என்னன்னு சொன்னால் திருவாசகம் முற்றோதல் தமிழ்நாட்டுல தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. தொடர்ந்து ஒவ்வொருவர் 2000-3000 எங்கட யாழ்ப்பாணத்துல நீங்கள் எங்கட இந்த குரூப்புக்குள்ள வந்து முடிச்சு போட்டு கதைப்போமா அந்த இந்தியா வெப்சைட்டை ஒரு கத்தாங்கோ. சரியம்மா. ஓமா சரியம்மா. இத முடிச்சு போட்டு கதைப்போமா. சரியம்மா. நிறைய விஷயங்கள் இருக்கு. நாங்கள் உங்களோட கலந்துரையாட அனுமு தொடங்குங்க, முடியுங்க. அதிகாரத்தை முடிச்சு போட்டு நிப்பாடு. கூடல் இழைத்தல் தானே. ஓகே. கூடல் இழைத்தல் உயிர் தொழில் சிவமாய் உறுங்குறி பார்த்தது. கூடல் என்பது ஒரு வகை சுழி. கண்ணை மூடிக்கொண்டு நிலத்தில் வட்டமாக கோடு இழைக்கும் போது இருமுனையும் துளியும் பிசகாது ஒன்று கூடின் பிரிந்த தலைவன் உடனே வருவான் என்றும் வேறுபடின் பிரிவான மறிதல் பண்டைய பாத்தீங்களா எவ்வளவு விஷயத்தை ஒரு பாடல்ல சொல்லி இதனை சைவ வைணவ அருட்பாடல்கள் பலவற்றிலும் காணலாம். அப்ப நாங்களும் ஒரு போட்டு பார்க்கணும். அதான் உயிர் செய்யும் வினைகள் யாவும் சிவகன்மமாயின் உயிர் என்றும் சிவத்தை கூறுதற்கு இழுக்கில்லை. அத்தகைய பரிபாகம் உயிர்க்கு வருமோ என கூடல் இழைத்து சிவம் பார்த்ததை கூறுவதாகும். ஆளி திருத்தும் புலியூருடையான் அருளின் அளித்தாளி திருத்தும் மணற்குன்றின் நீத்தகன்றார் வருகன்று ஆளி திருத்தி சுழிக்கணக்கோதி நெய்யாமலைய வாடி திருத்தி தரக்கிற்றியோ உள்ளம் வள்ளலையே. பொழிப்புரை. ஆஞ்ஞா சக்கரத்தால் இம்மண்ணுலகம் முழுவதையும் தன்னறியில் நிற்க நெற்றி புருவ நடுவில இம்மண்ணுலகம் முழுவதையும் செலுத்தி அதுகளோட பொருத்தி தான் வருது. எனக்கு முதல் படிக்க ஏனுதுக்குள்ள ஐந்தினிய கொண்டு சொன்னவ ஏனுதுக்கு எனக்கு பெரிய கேள்வி இருந்த. இப்பதான் அது கிளியர் ஆயிருக்கு. இந்த சக்கரத்தால் இம்மண்ணுலகம் முழுவதையும் தன்னறியில் நிற்க திருத்தும் உடையவனது அருள் போல இன்பமெய்த அளித்த கடல் வந்து திருந்தும் மணற்குன்றின் மீது என்னை விட்டு பிரிந்தகன்றார் வர வேண்டும் என்று
கூடற் சுழியை இழைத்த அதன் கணக்கை சொல்லி யான் வருந்தாமல் ஐய வாழ்க. அவன் மனத்தை நெகிழச் செய்து வள்ளலை ஈண்டு கொணர வல்லையோ வல்லையாயின் யான் இறக்கின்றேன் என்றவாறு ம், அவர் தான் கேட்கிறார். ம், ம். சிவகன்மம் சிவகன்மங்களா சீவகன்மம் sorry, கொஞ்சம் சீவகன்மம் சிவகன்மம் சிவகன்மம் வேற சிவகன்மம் அதான் சிவகன்மண்டே வராது சிவகன்மம் வார்த்தை. அதான் நாங்க தான் சிவகன்மம் இல்ல இல்ல சிவகன்மம் சிவகன்மம் வரவே வராது. சிவகன்மம் அது எங்கட பழி. சீவண்டா உயிர் உயிர். ஓ, கன்மம். ஓ, சிவனுக்கு கன்மம் சிவகன்மம் இருக்குமோ? இல்ல அப்ப அத சிவகன்மம் பாவிக்க ம். சிவகன்மம் சிவகன்மங்கள் கன்மாங்கலாம் பொருங்க கன்மாங்க- சிவகன்மம் சிவகன்மமாங் காலம் வரின் சிவகன்மமாங் காலம் வரின் சிவகன்மம் சிவகன்மமாங் காலம் வரின் இச்சுழி தவறாமல் கூடும் என கூடல் இழைத்தாளாம். கூடல் கூடுமாயின் உயிர் சிவத்திடை என்றும் பிரியாமலே உடன் உறையும் என்பது எதிர்நோக்கு. அப்பா ஆமா படியுங்க மாலாமா, நீங்க படியுங்க. சுடரொடு புலம்பல் இந்தே உயிராய் இடரிட்டு இயம்பியது. சூரியன் அத்தமித்தலை கண்டு சிவம் துன்புற்று உயிரும் சூளுறவு பொய்த்தது. துணையாய் பகலை செய்திருந்த நீயும் மறைகின்றாய். யான் இனி உய்யுமாறு எங்கனே எனச் சுடரொடு புலம்பா நிற்றல். யாரு இதுல யாரு தீரம்? சிவன் தான். என்ன சூரியன் அத்தமித்தலை கண்டு சிவம் தான் சிவம் சூரியன் என்றது எது? அது இப்ப சூரியன் வந்து சிவபெருமான். அந்த சிவம் துன்புற்று இப்ப ஆன்மாதானே சிவமணிக்குது தலைவிய. அப்ப உயிரும் சூளுறவு பொய்த்தது. துணையாய் பகலை செய்திருந்த நீயும் மாலாமா விளங்கிக் கொள்றீங்க, சொல்லுங்க. அதான் சூரியன் அத்தமித்தலை கண்டு சிவம் துன்புற்று உயிரும் சூளுறவு பொய்த்தது. இந்த சிவம் இந்த சூரியனாகிய ஒளி வந்து வருகிறது. என்ன ஒளிதானே வருகிறது. அதனால உயிர் சூளுறவு பொய்த்தது. உயிரை சூழ்ந்திருக்க கூடிய மாயை மலங்களும் பொய்த்து விட்டது. ஒளி இருந்தால் மாயா மலங்கள் பொய்க்கும். சிவத்தை கண்டால் உயிரை மறைத்திருக்க கூடிய மலங்கள் ஆணவம் கன்மம் மாய என்ற மலங்கள் அது பொய்யாகும். சிவத்துடன் சேர்ந்தால் அதுல திருமந்திரத்துல அது ஒன்று வருது. துணையாய் பகலை செய்திருந்த நீயும் மறைகின்றாய். சூரியனும் மறைகின்றது. அதை சொல்லுறார் மறைகின்றது. சூரியன் இருக்கும், ஆனால் அது மறைவது போல ஒரு மாயை எங்களுக்கு இருக்கிறது. மாயை சூரியன் மறையாது, ஆனால் அந்த மறைகின்றாய் என்றது மாயை என்பது சொல்லப்படுது. யான் இனி உய்யுமாறு எங்கனே என சுடரோடு புலம்பா நிற்றல். நான் எப்படி இனி உய்வேன் என்று சுடர், அதாவது சூரியன்ல இருந்து வரக்கூடிய சுடர் வந்து அதுக்கு ஒரு மாயை. அது இல்லாம அது இருக்குது, ஆனா எங்களுக்கு இல்லாத போல தெரியுது. புலம்பாம நாங்கள் நிற்கிறது எங்கள், அதாவது இந்த ஆன்மா தன்னைத்தானே உணர்தல். கார்த்தரங்கன் திரை தோடி சுறாக்கடல் மீனறிவோர் போர்த்தரங்கத்துறை மானந்துறைவர்தம் போக்குமிக்க தீர்த்தரங்கு அன்றில்லை பல்வும் பொழிச்செப்பும் வஞ்சினமும் ஆர்த்தரங்கன் செய்யும் ஆள் உய்யுமார் என்கொல் ஆள் சுடரே. அதுல வந்து பொழிப்பிரிய பாப்பம். கரிய திரையும் திரையில் அலைகின்ற தோணியும் சுறாவும் மீன்படுக்கும் படவரும் கடலும் போரை தரும் அங்கங்களையும் போர்க்களத்தையும் ஒக்கும் துறையை உடையவரது பிரிவும் சிறந்த தூயோராகிய மால் பிரமனாதியரின் திருமாலும் பிரமனும் அதான் சிறந்த தூயோராகிய மால் பிரமனாதியரின் எலும்பை அணிந்தவனது தில்லையின் கண் உள்ள பொழிலில் நின்னிப்பிரியேன் என்று சொல்லிய வஞ்சினமும் என் உடலை நோயுற்றார் மேனி போலச் செய்யும். அந்த வஞ்சினம் வந்து அந்த எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சினங்கள் எல்லாம் எங்கள் உடம்ப நோயுற்றதாக ஆக்கி விட்டுடும். மேல் கடலில் ஆள்கின்ற சுடரே யான் உய்யும் நெறி என்னோ என்றவாறு இந்த உயிர் சொல்லுது, இந்த ஆன்மா சொல்லுது. நான் எப்போ மாணிக்கவாசகர் சொன்ன மாதிரி நான் எப்போ உய்வேன். அந்த எல்லா மாயைகள் ஆணவம் கன்மம் மாயை, இந்த மாயா மலத்தோட சேர்ந்து நான் வாழ்க்கையை இந்த உலகத்தை பெருசா நினைக்கிறேன், இதெல்லாம் போய் நான் எப்போ உய்வேன் உன்னுடன் வருவேன்
வருவேன் என்பதுதான் அந்த கருத்து. ம். திரை குதிரை, திரை என்பது குதிரை, அதாவது பாத்தீங்கன்னா இதுல அந்த வருது கருத்துக்கள். தோணி என்றது தேர், முதலிய தேர் என்று பார்த்தோம். தேர் போன தேர தெரியாவிட்டாலும் தேர் போன வழி பாதை. பார்க்கணும். ஆஹ் சுறா என்பது யானை, நான். படவர் என்பது காலாள். அது வந்து இந்த உதாரணத்துக்கு சொல்ல கடல் என்பது போர்க்களம். பொற்களம். ஆக அதாவது நாங்கள் ஒரு போர்க்களத்துல நிக்கிறோம். இந்த ஆன்மாக்கள் உயிர்கள் ஒரு போர்க்களத்துல நிக்கிறோம். நாங்கள் எல்லாத்தையும் வெண்டு அந்த அந்த வெற்றியை அடைய வேணும் என்றதான் அது இந்த கருத்தாக இதுல வருகிறது என்று நான் நினைக்கிறேன். போர்க்களம் என்றா ஆன்மா வந்து இறைவனிட்ட இப்ப மணிக்கவாசர் அழுது புலம்பி அதுதான் போர்க்களம். அதத்தான் போர்க்களம். அந்த நிலை போர்க்களத்தை ஒத்தமே காண்க. வஞ்சினம் வருவர் என்ற உறுதியை தந்தும் பிரிவு தளர்ச்சியை தந்தும் இறந்து படாமலும் உயிர் வாழ எண்ணாமலும் மெலிவு தந்து நோயுற்றார் மேனி போல செய்கின்றன என்பதாம். எனக்கு அந்த மேல நீங்க என்னுடலை நோயிட்டார் மேனி போலன்றது எனக்கு அது விளங்கினது. அந்த இறைவன் உள்ள அந்த பக்தியும் அந்த இதுவும் தான் அவரை நோயிட்டார் போல இந்த மெலிவடைய தந்தது. மாணிக்கவாசகர் நிலைமையே பார்க்கங்களும் அவர் கடைசியா சொல்றாரு, உள் நின்று உக்கி உக்கி நக்கு நக்கு சொல்லி அந்த இதுல நாங்கள் படிக்கிறாங்க. இந்த பெண்களின் வளையல்கள் தண்ட வாட்டுல கலந்து விழுமா, அவ்வளவு உருகி போச்சு. நம் அதுக்கும் வருது அதுல. அதாவது திரும்ப அந்த ஒரு கணவன்மார், இவர் சோசோமி ஐயா சொல்லுவார், கணவன்மார் போன கணவன்மார் மரீனம் என்றால் கையில காப்பு வீங்கி உடம்பு வீங்கி உடைஞ்சு போகுமாம். கணவன்மார் பிரிஞ்சு போவினம்னால் உடல் மெலிஞ்சு காப்போல் வெளியே கலந்து விடும். அதுதான் அதே போல இடத்துல அந்த காப்பு கலந்து விழுகிறது. நாங்கள் 11ஆம் திருமுறையிலையும் படிச்ச நாங்கள் நிறைய. சரி சரி காப்பு கலந்து விழுகிறதுன்றது அவ்வளவு. நாங்கள் நினைச்சு நினைச்சு உருக 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 எங்களுக்குள்ளே ஒரு 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 என்ன நாங்கள் ஒரு மெலிவு மெலிவு, அதாவது இந்த உடல் மெலிவு மெலிவு தெரியுதான். இவளும் மெலிவே என்பது இவளும் மெலிவே. திருஞான சம்பந்தர் முதல் பதிகத்திலேயே பாடிட்டாருங்க. ஏர் வளர்ந்த வெள்வளை சோரையின் உள்ளங்கவர்கள் அந்த பாட்டு. இன்னும் ஒன்று பாட்டும் அதில் பாடி சொன்னாவே இவளும் மெலிவே என்று ஒரு பாட்டு வருது. உயிர் நிலை இதனால் சிவம் உயிரின் நிலை எய்தி தளர்வும் மெலிவும் பொருந்தியது காண்க. அதாவது இந்த ஆன்மா அதை நாங்கள் ஒவ்வொரு ஆக்களை பார்த்து அவ இவ அவர் இவரண்டு எல்லாம் கதைக்கிறோம். இது வந்து மாயால மறைக்கப்பட்டிருக்குது. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா சிவம் என்பது யாரும் உணர்ந்தார் இல்லை. என்ன அதுதான் அந்த அதைத்தான் சொல்லியிருக்கா. எந்த கருத்து இதுல என்னன்னு சொன்னால், இதனால் சிவம் உயிரினில் இப்ப வந்து அந்த உயிருக்காக சிவம் ஏங்குது. அதானா சிவபெருமான் கருணை, அதாவது உயிர்கள் எல்லாமாம் உயிர்கள் வந்து மாயேல இருட்டுக்கு மயங்கி போய் கிடந்ததா உயிர்கள். ஆரம்பத்துல இப்பதான் உயிர்கள் மயங்கி கிடந்த உயிர்களுக்கு சிவபெருமான் கவலைப்படுற, ஐயோ இந்த உயிர்கள் கிடக்குதே உயிர் இதுக்கு நாங்கள் ஆணவத்தோட உயிர் பட்ட துன்பத்துக்கு இறங்கித்தானே அவர் மாயையிலிருந்து தனுகரண புவன போகங்களை படைச்சு செயற்படுத்தினவர். அந்த மனித உடல்ல 96 தத்துவங்கள் இருக்கு. 96 தத்துவங்கள், அதுல தாத்வீகங்கள் தத்துவங்கள் என்று அது இருக்கு. அது நாங்கள் விரிவா படிக்கிறது. அது சித்தாந்தத்துல இருக்கு. அது எல்லாத்தையும் அதெல்லாம் நாங்கள் படிச்சிருக்கிறோம். தாத்வீகங்கள் 36 தத்துவங்களா அப்படி படிச்சாதான் கமலா அதுக்குள்ளே நிக்கிறது. கமலா நிக்கிறது. இல்ல எல்லாரும் நான் இல்ல எல்லாரும் சேர்ந்து படிச்சிருக்கிறோம். அது உணர்ந்து படிச்சால் அதுக்கு உருகி போய் சேர்ந்து விடுவீங்க. அதான் இப்படி நடத்துறீங்கன்னா அது உணர்ந்தபடியாதான் இந்த வகுப்பை நடத்துறீங்க நீங்க. அந்த திருக்கோவையார் இதெல்லாம் தொடுறதுக்கு சாதாரண ஆட்கள் பயப்படுவேன். விளங்காது, தமிழ்கள் கருத்துகள் விளங்காதண்டு நாங்கள் விடல. இப்ப விடியவன் நான் சொன்னேன், நான் இது தொடங்கேக்க அடிக்க அம்மி நகருமன்ற மாதிரி இந்த திருக்கோவையார ஒரு தரம் தொடாயினா நாங்களும் எங்களுக்கும் ஆரம்பத்துல ஒன்றுமே விளங்கையில சிதம்பர சக்கரத்தை பேவாத்த மாதிரி தான் இருந்தது. படிச்சு ஏதோ
இப்ப இல்ல படிக்க படிக்க அந்த சிவத்தின் தன்மையை நீங்க உணரக்கூடியதா வருது பாருங்க. நீங்களே சொல்றீங்க கருத்துக்களை, நீங்களே சொல்றீங்க பாத்தீங்களா. அவரும் விடுறாரு இல்ல கமலா, எங்கட குரூப்ப உந்தி 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 எங்களுக்கு நல்ல ஆக்களையும் கொண்டு சேர்க்கிறார். சரி படிங்க. நீங்கள் இல்ல தனா பொழுது கண்டு மயங்கல் பருவம் நோக்கி பரிவு. நீங்கள் இல்ல தனா நீங்க முடிஞ்சு. சரி சரி சொல்லுங்க. சரியம்மா தனா படிங்க. என்ன நீங்க முடிஞ்சுதம்மா. தனா முடிச்சுட்டேன். அது முடியுது இல்ல இந்த அதிகாரத்துல எத்தனை தனசக்தின்னு 2 வருகுது. நிக்கிறா தானா மியூட்ல நிக்கிறா 2. அன்மியூட் பண்ணி போட்டு படிக்கிறீரா? நான் வேற கிளாஸ்ல இருக்கிறீரோ? இல்ல இத போட்டு நான் சரி படி. கொஞ்சம் ஏறி இருக்குது அதான் இத போட்டேன். பொழுது கண்டு மயங்க புகழோன்க பொழுது கண்டு கலங்கள் பருவம் நோக்கி பரிவு இன்புற்றது கலப்பிற்கு அணி செய்வதான மாலை காலம் வரக்கண்டு இன்ப வடிவமான சிவம் கலக்கத்திற்குரிய உயிர் பக்கலின்மையால் பறிவுற்றது. பக்கத்துல இல்ல, அதால இப்ப இறங்குது சிவம். கருவிகளித்த பருவம் நோக்கி இன்பமோ உயிருக்கு அன்பாய் இரங்கல் என்பது வியாக்கியானம். பகலோன் கரந்தனன் பார்ப்பவர் செயற்பட்டவர்க்கு புகழோன் புகுநகர்க்கு போக்கரியோன் எவரும் புகழ தகலோன் பயிலில்லை பைம்பொழிற் செய்கைகள் நோக்கினவாள் அகலோர்க்கு இருகழிவாய் கொழுமீன் உண்ட அன்னங்களே. பொழிப்புரை. சூரியன் மறைந்தார் இம்மாலை கால துன்பத்தை போக்குவர் மிகச் சேர்மையுள்ளார் அகன்ற ஓங்கிய பெரிய ஒப்பங்களிப்பில் கொழுந்து மீனை உண்ட அன்னங்களும் புலன்களிற் பெற்றவர்க்கு புகலிடமானவனும். கொஞ்சம் மேலே எடுங்க. இன்னும் 1-2 பாட்டு தான் இருக்குது, முடிஞ்சிடும் இந்த அதிகாரம். ஓங்கிய பெரிய ஒப்பங்களில் கொழுந்து மீனை கொண்டது அன்னங்களும் புலன்களைப் பெற்றவர்க்கு புகலிடமானவனும் தன்கண் அடைந்தார்க்கு பின்பு பிரிவதற்கு அரியவனும் அனைவரும் போற்றத்தக்கவனும் ஆகிய அம்பலவான பெருமான் எழுந்தருளியிருக்கின்ற தில்லைக்கண் விளங்கும் பசிய பொழிலிடத்துள்ள தம் சேர்க்கைகளை நோக்கின. இனி என் செய்வேன் என்றவாறு என் செய்வேன் என மாலை பொழுதைக் கண்டு சிவத்தலைவி துன்புற்றவாறு உணர்த்தப் பெற்றது. பறவையோடு வருந்தல் இன்பு அருநோக்கம் அங்குமானது. சிவம் உயிர் மீது கொண்ட அருநோக்கத்தால் விளைந்த பிரிவு துன்பம் சுடரும் பொழுதுமாய பிரிவு துன்பம் சுடரும் பொழுதுமாய இவற்றை மட்டும் பற்றி நில்லாது பறவை முதலானவற்றையும் விழித்து வினவும் அளவுக்கு விரிந்தமையால் பறவையை நோக்கி வருந்தியதை மாணிக்கவாசகர் பாடின மாதிரி தான். அதேதான் அவர் அதேதான். பொன்னும் பவளமும் போன்று பொழிந்திலங்கி மின்னும் சடையோன் புலியூர் விரவாதவரு நுண்ணோய் இன்னும் அருகிலவாள் என்னை பாவம் இருங்கழிவாய் மன்னும் பகலே மகிழ்ந்திரை தேரும்
வந்தானங்களே பொன் போல பொலிந்து மாணிக்கம் போல இடையிட்டு விளங்கி பவளம் போல மின்னும் ஜடையுடைய குத்தப்பிரானது புலியூரைக் கலவாதாரைப் போல ஞான் உறும் மனத்துன்பத்தை என் நாட்டாமைய பரிகாரம் தேடாது பெரிய கலியிடத்து பகலே புகுந்து தமக்கு இடை தேடும் வன்தானங்கள் நிலைமை கண்ணும் அருகில இது என்ன பாவமோ என்றவாறு வன்தானங்கள் புலியூர் கலவாதவரைப் போல யான் அடையும் மனநோயை அருகிலவாய்க்கு தமக்கு இடை தேடுகின்றன. இகது என்ன பாவமோ என்றால் பிறர்படும் துன்பத்துக்கு பரிகாரம் தேடி உதவுவதே உயிரின் இயல்பாகவும் அவை அது செய்யாது தனக்கே இடதேடி கழிகின்றனவே. இதுவும் யான் செய்த பாவம் என பறவையை பார்த்தும் வருந்தியதால் அருநோக்கம் எங்குமானமை காண்க. இதுல கொஞ்சம் அனுபடி ஒன்று இருந்தா அவ படிக்கட்டுக்குமன் இதோட முடியுதுன்னா அவ படிக்கட்டுமன் மாலா இல்ல இன்னும் 3 இருக்கு 190 தான் முடியுது. பங்கயத்தோடு பரிவுற்றுரைத்தல் இன்புற்றிட நோக்கி அன்புற்றிறங்கியது அருநோக்கம் எங்குமாகி இறங்கிய சிவம் மாலை பொழுதில் கூம்பும் கமலங்களைக் கண்டு இவை என் வருத்தம் கண்டு தம் கணவனாகிய கதிரவனை விரைய வருக என கைகூப்புகின்றன. ஆதலால் என் மாட்டு அன்புடையன என்று அவற்றோடு இறங்கா நிற்றல். அவற்றோடைய அவர் நிற்கிறார். கருங்களி காதற்பைங்கானலின் தில்லை எங்கண்டர் விண்டார் ஒருங்களி காதர மூவையில் செற்ற ஒற்றைச் சிலை சூழ்ந்து தருங்களி காதம் அகலுமன்றூல் என்றளந்து கண்ணீர் வருங்களி காதல் வனசங்கள் கூப்பும் மலர் கைகளே. பொழிப்புரை தில்லையில் உள்ளவராகிய எமது நீலகண்ட பெருமான் பகைவர் மூவரும் ஒருங்கலியும் அச்சத்தவுடைய முப்புறங்களை செற்ற ஒப்பற்றவில்லாகிய மேரு மலையைச் சூழ்ந்து கடத்தற்கு அரியவாகிய காதங்களை கடந்து சூரியன் நீங்குவன். இனி இவள் எங்கனம் ஆற்றுவாள் என்று வருந்தி கருங்களின் கண்ணும் காதலையுடைய பைங்கானலின் கண்ணும் உளவாகி துன்புற்று கண்ணீர் சிந்தின சிந்தின மிக்க காதலுடைய தாமரைகள் கதிரவனை நோக்கி விரைந்து வர வேண்டும் என்று மலராகிய தம் கைகளை கூப்பி இரவா நின்றன. இதனால் இவை என் மாட்டன் புடையன போலும் என்றவாறு வனசங்கள் கண்ணீர் வடித்து கரங்கூப்புவதை தன் மாட்டு இறங்கிச் சென்று உட்கொண்டு இறங்கியதால் இது சிவம் அன்புற்றிறங்கியவாராயிற்று. அன்னமோடு அழிதல் இன்பம் உயிர்க்கா எடுத்து இறங்கியது. இன்ப வடிவாய சிவம் எல்லாரும் துயில யான் மட்டும் துயிலாத இந்நிலைமை கண்ணும் என் வருத்தத்தை உயிர்க்கு சென்று உரையாது தன் சேவலோடு கவலையின்றி உறங்குகின்றதே என அழிந்து கூறா நிற்றல். மூவல் தளிய அருண்முதலோன் தில்லை செல்வன் முன்னீர் நாவல் தளி நான் இளந்துஞ்சும் நயந்த விண்ட சேவல் தளி சென்று தான் துஞ்சும் யான் துயிலாச் செய்ரம் காவல் தளி இயவர்க்கு ஓதாதழிய களியன்னமே. என்னத்தை பார்த்து பாடுற நானும் தனாவும் சரியான வேட்கையில நிக்கிறோம் இந்த திருக்கோவையார படிக்கிறதுக்கு. எங்களுக்கு அனுவும் வந்து நிறைய விஷயங்களை சொல்லி புகுத்தி எங்களை உற்சாகப்படுத்துறவா. மாதிரி நான் சொல்லி முடிக்கிறேன். தனாவுக்கு இதுகளை அறிய வேணுமென்ற தீராத அப்ப எங்களுக்கு அதுக்கு மேலால ஒரு கடவுள் இந்த அவனுக்கு ஒரு ஆளை தாரன் உங்களை போல ஆர்வம் ஒரு அறிவுடைய ஒரு ஆளை நான் அனுப்புறேன் நீ அனுபவியண்ட எங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிறார். இறைவனுக்கு நன்றி நன்றி. சிவசிவா பெருமானே சிவசிவா. பொழிப்புரை மூவலூரை பொருந்திய திருவருட்செல்வம் படைத்த முதல்வனாகிய தில்லை செல்வனது கடல் புடை சூழ்ந்த
நாவலந்தீவாகிய நானிலம் முழுதும் துயிலா நின்றது. இப்பொழுதினும் யாம் துயிலாமைக்கு ஏதுவாகிய வருத்தத்தை எமது காவலை பொருந்தியவர்க்கு உரையாது அளித்ததாகிய களி அன்னம் சென்று தான் விரும்பிய இன்பச் சேவலை தழுவி ஒருவித கவலையும் இன்றி தான் துயிலா நின்றது. இத பாத்தீங்களோ? சொல்லுங்க. அதாவது அதுல இந்த அன்னத்தோட அழிதல் என்றுதான் போட்டுக்கூடாது. அதாவது அந்த கவலையில அழிகிறது. ஆனா அந்த அன்னம் என்ன செய்யுது என்று பாருங்கோ. களி அன்னம் அளித்தாகிய களி அன்னம் சென்று தான் விரும்பிய இன்பச் சேவலை ஏன் சொல்லுங்க, சிவம் உயிரை தழுவ போறது. நடக்குது சேவலை தழுவி மாணிக்கவாசகர் பக்குவான் தழுவி ஒருவித கவலையும் இன்றி கொஞ்சம் மேல எடுங்க இந்த இதை அதோட ஒருவித கவலையுமின்றி தான் துயிலான் என்றது. இது இனி இதனை கூறுவார் யார் என்றவாறு அடுத்தது மூவலுரை பொருந்திய செல்வட் சொல்லம் படைத்த முதல்வனாகிய தில்லைச் செல்வனது கடல் புடை சூழ்ந்த நாளாந்தீவாகிய நான்நிலம் முழுவதும் துயிலான் என்றது. இப்பொழுதும் யாம் துயிலாமைக்கு ஏதுவாகிய வருத்தத்தை எமது காவலை பொருந்தியவர்க்கு உரையாது. ஆறு காவலை பொருந்திய இவற்றை காவலை பொருந்தியவர் இந்த ஆன்மா வந்து அதான் எங்களுக்காக இந்த இறைவன் இவ்வளவு தூரம் இருக்கிறார் என்று மாணிக்கவாசகர் சொல்லிட்டு போயிருக்கிறார். சிவம் உயிருக்காக பதிந்து அதனை விட்டு பிரிதலாற்றாது என்னமோடு அழிந்தவா அன்னமோடு பிரிதலாற்றாதுன்றது இங்க என்ன வந்தது? அந்த அழிந்தவாறு அதனை விட்டு பிரிதலாற்றாத அன்னமோடு அழிந்தவாறு அன்னமோடு சொல்லி கொண்டிருக்கிறாராக்கும். அன்னமோட அந்த இப்ப மாணிக்கவாசக சுவாமிகள் என்ன செய்யறா தெரியுமோ? திருவாசகத்துல கூவாய் குயிலே சென்றூதாய் கோத்தும்பி இதுல போயிட்டுது, மியூட்ல போயிட்டுது. அன்மியூட் பண்ணிட்டு கதைங்க, நீங்க கதைக்கிற விளங்க இல்ல அன்மியூட் பண்ணுங்க. மியூட்ல போயிட்டுது மாலாமா அவக்கு நாங்க சொல்றது விளங்கல. அவ்வளவா அதுல இத சொல்லுங்க, கையால காட்டி சொல்லுங்க. அவ ஒன்றிட்டா. அவ அந்த கூவாய் கோத்தும்பியையும் குயில் பத்தையும் சொல்றதுல அவ அப்படியே மெய் மறந்து ஒன்றிட்டா. கடவுளே, நாங்க சொல்றதே அவக்கு கேட்கல. சரி, தான் துயிலான் இனி இதனை கூறுவார் யார் என்றவாறு முன் அத படிச்சு ஆச்சு தானே. சரி தானா, படியுங்கோ. வேலைக்கும் போகணும். படிங்க தானே. வரவு உணர்ந்து உணர்த்த அருளே சென்ற ஏன் கொஞ்சம் விட்டுட்டு போறேன். அருளே சென்றவர்க்கியது அவற்றுக்கு சிவத்தலைவி உயிரின்பால் இரக்கமிக்கு வருந்தா நிற்ப தலைமகன் ஒரு வழித்தணந்து வந்தான் என்பதை சிறைப்புறமாக அறிந்து திருவருட்டோழி போயிட்டு வர சொல்லுங்க. இல்ல அவ நிக்கிறா இத முடிச்சு போட்டு கதைப்பமாலாமா கொஞ்சம். இவள் வளைகள் நிறைத்தவும் நில்லா நெஞ்சம் நெகிழ்கின்றது. கண்கள் துயிலின்றி கலுழ்கின்றன. இவைகளை யான் சொல்ல வேண்டா, நீயே கண்டாய். இவைகளை அவர்களுக்கு நீயே சென்று சொல் என மதியோடு கூறா நிற்றல். நில்லாவளை நெஞ்சம் நெக்குருகும் நெடுங்கண் துயில கல்லா கதிர்முத்தம் காட்டும் என கட்டுரை கதில் சில்லை தொல்லோன் அருள்களில்லாரை சென்றார் சென்ற செல்வ கண்டாய் எல்லார் மதியே இது என்னையான் என்று இறங்குகின்றதே. ஒளி நிறைந்த மதியே
தில்லையம்பல வாணன் அருள் இல்லாதார் போல கண்ணோட்டமின்றிச் சென்றவர் சென்றதால் விளைந்த துன்பங்களை நீயே கண்டாய். ம். வளைகள் நில்லா நெஞ்சம் நெக்கு உருகும் நெடிய கண்கள் துயிலக் கல்லாவாய்க் கண்ணீர் சிந்தின என்று அவர்க்குச் சொல்வாயாக. நின்னை யான் இடப்பது இது என்றவாறு உயிருடன் சென்று திருவருளே உன் மாட்டுச் சிவம் இத்துணை பெரும் கருணை உடையதாயிருந்தது. நீ இல்லாத பொழுது அது பட்ட மனநிலை எம்மால் சொல்லும் தரந்தன்று என்று சிறைப்புறமாக தலைவன் இருக்க மதியை நோக்கி கூறியவாறு. வருத்த மிகுதி கூறுதல். இதுதான் கடைசி பாட்டு, படிச்சு முடிச்சு விடுவோம். சிவனது கருணையின் அளவெடுத்துரைத்தது. திருவருள் உயிர் முன் சென்று நீ இல்லாத போது அவள் பட்ட துன்பம் என்னால் அளவிடற்பாலதன்று என வரைவு தோன்ற சிவனத்தினது கருணை மிகுதியை கூறானிட்ட. திருவருள்ன்றது இந்த தோழி, அது உயிர் முன் சென்று, அதாவது பக்குவ ஆன்மா முன் சென்று நீ இல்லாத போது அவள் பட்ட இறைவன் பட்ட சிவத்தலைவி அளவிடற்பாலதன்று என வரைவு தோன்ற சிவனத்தினது கருணை மிகுதியை கூறாது நிட்டலாம். வளருங்கரியறியாமந்தி தின்று தின்று மம்மர் என்னத சொல்லுங்க யாரெண்டாலும். தின்று அம்மர்க்கிடமாய் தின்று மம்மர்க்கிடமாய் தின்று மம்மர்க்கிடமாய் தளரும் தடவரை தஞ்சிலம்பாதன தங்கமெங்கும் விளரும் விழும் மெழும் பிம்மும் மெலியும் வெண்மாமதி நின்றொளீரும் ஜடைமுடியோன் புலியூர் என்ன ஒண்ணுதலே. பொழிப்புரை. வளருகின்ற மிளகு கொடியை தமக்கு உரிய உணவு அன்றென்று அறியாத இளமந்தி தின்று நோய்க்கிடமாகி நிலை தளரும் பெரிய மலைகளையுடைய தஞ்சிலம்ப வெண்மையான பெருமையுடைய மதி நின்று விளங்கும் ஜடமுடியை உடையானது புலியூரை ஒத்த ஒளி பொருந்திய நெற்றியை உடையவளாகிய இவள் தன் மேனி முழுவதும் பசக்கும். அந்த காமங்குடின பெண்களின் மேனி வந்து அந்த பசக்குமன்றது பசலை ஆயிருக்குமன்றது அந்த ஒளி மிகுந்து இருக்கும். அமளிக்கண்ணலும் அது மாதிரி இந்த பக்தி கூடின வேண்ட மேனியும் அப்படித்தான் இருக்கும். அப்ப அமளிக்கண் விழும் பிம்மும் பொறுமும் மெலியும் அதனால் இன்னதன்மையல் என்று என்னால் சொல்லப்படாது. தின்னக்கூட மிளகை தின்று மயங்கும் தின்னக்கூடாத மிளகை தின்று மயங்கும் மந்திவாள் மலை என்றதனால் உன்தன்மை உணராது எதிர்பட்டு வருந்தான் என்றால் சிவத்தலைவி என உள்ளுரை தோன்றவாறு காண்க. இங்கனம் ஒரு வழித்தனந்து இருவருக்கும் உள்ள இன்னலை உணர்ந்த உயிர் சிவத்தை என்றும் பொருந்தவும் கூடும் அன்றி உடன்போக்கு நிகழ்த்தவும் கூடும். அங்கனம் ஒரு வழித்தனத்தல் நிகழாதாயின் உடன்போக்கு நிகழ்த்தும். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. இன்றைக்கு 14வது அதிகாரத்தின் மிகுதியும் 15வது அதிகாரமும் நாங்கள் முடிச்சிருக்கிறோம். அதாவது கிளவிக்கொத்து முடிச்சிருக்கிறோம். நாங்கள் நாளைக்கு 16வது கிளவிக்கொத்து தொடங்குவோம்.